உம்மைத்தான் நினைக்கிறேன், வசனம் தியானிக்கிறேன். நீர் எனக்கு துணையாயிருப்பதா, நிழலில் அகமகிழ்கிறேன். நீர் எனக்கு துணையாயிருப்பதா, நிழலில் அகமகிழ்கிறேன். ஏசையா ஏசையா ரட்சகரே இம்மானுவேல். ஏசையா ரட்சகரே இம்மானுவேல். தேவனே நீர் என் தேவன், அதிகாலமே தேடுகிறேன். தேவனே நீர் என் தேவன், அதிகாலமே தேடுகிறேன். தண்ணீரில்லா நிலம் போல தாகமாயிருக்கிறேன். தண்ணீரில்லா நிலம் போல தாகமாயிருக்கிறேன். என் உடலும் உமக்காக ஏசையா ஏங்குதையா. என் உடலும் உமக்காக ஏசையா ஏங்குதையா. ஏசையா ஏசையா கை உயர்த்தி ரட்சகரே இம்மானுவேல். ஏசையா ரட்சகரே இம்மானுவேல். உம்மைத்தான் நினைக்கிறேன், வசனம் தியானிக்கிறேன். நீர் எனக்கு துணையா இருப்பதா, நிழலில் அகமகிழ்கிறேன். நீர் எனக்கு துணையா இருப்பதா, நிழலில் அகமகிழ்கிறேன். கை உயர்த்தி ஏசையா சத்தமாய் ஏசையா மத்தியிலாகப்பா இம்மானுவேல். ஏசையா பரிசுத்தாவியானவரே எங்களோடு பேசுங்கப்பா, எங்களுக்கு கற்றுத்தாங்கப்பா, எங்களை நிரப்புங்கப்பா, எங்களை உயிர் உள்ளவனாய் மாற்றுங்கப்பா. ஏசையா ஏசையா ரட்சகரே இம்மானுவேல். ஏசையா ஏசையா வாய் தரங்க, எல்லாரும் வாய் தரங்க. ரட்சகரே இம்மானுவேல். ஏசையா ஏசையா ரட்சகரே இம்மானுவேல். சுவையான உணவு உண்பதுவோ திருப்தியானே உம்முறவில். சுவையான உணவு உண்பது போல் திருப்தியானே உங்க உறவில். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் துதிப்பேன், ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் துதிப்பேன். அப்பாவின் கிருபையில் தான் அனுதினம் வாழ்கிறேன். அப்பாவின் கிருபையில் தான் அனுதினம் வாழ்கிறேன். ஏசையா ஏசையா ரட்சகரே இம்மானுவேல். ஏசையா ஏசையா ரட்சகரே இம்மானுவேல். கையை உயர்த்தி ஏசையா
ஏசையா ஏசையா ரட்சகரே உம்மைத்தான் நினைக்கிறேன், வசனம் தியானிக்கிறேன். நீர் எனக்கு துணையாயிருப்பதா, நிழலில் அகமகிழ்கிறேன். நீர் எனக்கு துணையாயிருப்பதா, நிழலில் அகமகிழ்கிறேன். எங்களோடு பேசும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. சகரியா எழுதிய தீர்க்கதரிசன புஸ்தகம் 4வது அதிகாரம். வேகமாக திருப்புங்கள். சகரியா 4வது அதிகாரம் 6வது வசனத்தை ஒருவர் வாசிக்கும். அப்பொழுது அவர் செருபாபேலுக்கு சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால் பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல என்னுடைய ஆவியினாலேயே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். எல்லாருக்கும் தெரிந்த வசனம். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. எல்லாருக்கும் தெரிந்த வசனம். இந்த வசனத்தை நிறைய பேர் சபை ஜனம் ஊழியர் வாக்கு தத்தமான வசனமாக இதை எடுத்துக்கிறாங்க. இப்போ ஒரு பொதுவாக வீடு கட்டிக்கிட்டு இருக்கோன்னு வைங்களேன், அந்த வீட்டு வேலை முடியலை அப்படின்னா, அப்போ இந்த வருஷம் இந்த வீட்டு வேலைலாம் என்ன செஞ்சிடும், முடிஞ்சிடும் போல், கல்யாணம் முடிஞ்சிடும் போல், சர்ச்சு வேலை முடிஞ்சிடும் போல், இப்படி ஏதாவது முடிஞ்சிடும் அப்படி மாதிரி நினைக்கிறாங்க. இது வாக்கு தத்தமான வசனம் அல்ல. இது ஒரு பெரிய சத்தியம். பழைய ஏற்பாட்டையும் புதிய ஏற்பாட்டையும் இணைத்து நலமானதை நாம் பிடித்து கொள்ளும்படி பரிசுத்த ஆவியானவர் எனக்காக உங்களுக்காக பழைய ஏற்பாட்டிலேயே எழுதி வச்ச ஒரு சத்தியம். அல்லேலூயா. இது ஒரு தரிசனம். வேகமாக சொல்லுங்க. இது ஒரு தரிசனம். தரிசனம் பார்க்கிறார். 1 இருந்து 5 வரைக்கும் அந்த தரிசனத்துடைய பொருளும், 6 இருந்து 11 வரைக்கும் செருபாபேல் சம்பந்தப்பட்ட காரியங்களும், 12 முடிவுரையும் சொல்லி 14 அதோடைய அர்த்தத்தையும் சொல்லி முடிச்சிருவார். ஆமாம், முதல் 3 காரியங்களை நம்ம வேகமாக பார்க்க போகிறோம். கவனமாக கவனிங்க. அல்லேலூயா. செருபாபேலுக்கு சொல்லப்படுகிற வார்த்தை. வேகமாக சொல்லுங்க. செருபாபேலுக்கு சொல்லப்படுகிற பைபிளில் உள்ள எல்லா வார்த்தையுமே நம்ம தனித்தனியாக தியானம் பண்ணணும். உதாரணத்துக்கு என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு ஜனங்கள் அப்படின்னா நம்ம அந்த வசனத்தை என்ன செஞ்சிடலாம், எடுத்து நம்ம சுகந்திரலாம். இது நம்மளை ஆண்டவர் என்ன சொல்கிறார், நீ செருபாபேல் போல மாறணும், அல்லது நீ செருபாபேலாக இருக்கணும். இருந்தால் இது உனக்கு சொல்லப்படுகிற வார்த்தை என்னவெனில், பலத்தினாலும் அல்ல, சொல்லுங்க வேகமாக சொல்லுங்க, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும். ஆமாம், செருபாபேல் என்ற அந்த வார்த்தைக்கு 5 ஆவிக்குரிய அர்த்தம். செருபாபேல் அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தைக்கு 5 ஆவிக்குரிய அர்த்தம். முதல் அர்த்தம் தேவனுக்கு என்று. வேகமா சொல்லுங்க. தேவனுக்கென்று நல்லா இருந்த ஒருத்தன் தானாவே போய் கட்டப்படுகிறான். அர்த்தம் புரியுதா? பாபிலோன் மாகாணத்தில் 70 வருஷம் அடிமைகளா இஸ்ரவேல் ஜனங்கள் போனாங்க. எல்லாருமே அவன் சாப்பாட்டுக்கும் வயிற்றுக்கும் உண்டான காரியத்தை பார்த்து போயிட்டான். ஆனால் அந்த செருபாபேலுங்கிற வாலிபனுக்கு மட்டும் ஒரு எண்ணம், எங்கள் முற்பிதாக்களுக்கு கொடுத்த தேவாலயத்தை பிசாசு எங்களுடைய தப்பினால இடித்து நாசமாக்கிட்டான். ஒருவேளை அந்த ஆலயத்தை நான் கட்டுவேன், அப்படி கட்ட தவறுனா அந்த ஆலயத்தை கட்டுறத நான் பார்ப்பேன். ஆலயத்தை நான் கட்டுவேன், ஒருவேளை நான் அது தவறுனா, ஒருவேளை அந்த ஆலயம் கட்டப்படுறதையாவது நீங்கள் பார்ப்பேன். அவன் இச்சைக்குள்ள, வேசித்தனத்துக்குள்ள, சாப்பாட்டுக்குள்ள, குடும்பத்துக்குள்ள தங்களை இணைத்து கொள்ளும் போது இவனும் அதோட சேர்ந்த ஒருத்தன் தானே. இவனுக்கு மட்டும் எதுக்குங்க ஆண்டவருடைய காரியங்கள்ல இப்படி ஒரு எண்ணங்கள் வரணும்?
அல்லேலூயா. வாசிக்கிறோம், அதிலே சகரியா வாசிக்க வேண்டாம் பாருங்க. நம்பிக்கை உடைய, அதையும் பாருங்க, நம்ம வாக்குத்தத்தமாக தான் போதிப்போம். நம்பிக்கை உடைய சிறைகளே சொல்ல மாட்டோம். இரட்டிப்பான நன்மையை தருவேன். சிறைனா என்ன? ஜெயில் வாழ்க்கை வாழ்றவனேன்னு அர்த்தம். சொல்லுங்க, ஜெயில் வாழ்க்கை வாழ்றவனே. ஆனா நம்பிக்கையோடு வாழ்ற, தப்பு செஞ்சு வாழல. சொல்லுங்க, தப்பு செஞ்சு ஜெயில் வாழ்க்கை வாழல. ஒரு திட்டத்துக்காண்டி இந்த ஜெயிலுக்குள்ள வந்து நீ நம்பிக்கையோட வாழ்ற. கண்டிப்பா நீ நம்பினதும் வரும், நீ நம்பாதும் உனக்கு சேர்த்து வரும். அல்லேலூயா. அதான் நம்பிக்கையுடைய சிறைகளே. 11 பிள்ளைங்க இஷ்டம் போல அலையும் போது ஒருத்த மட்டும் எத்தனையோ வருஷத்துக்கு பின்னாடி எங்கள் தேசத்தில், என் தகப்பன் வீட்டில், எங்கள் சொந்த பந்தத்தில் பஞ்சம் வரப்போகுது, எல்லாரும் சாக போகிறாங்க அப்படின்னு சொல்லி அவன் அந்த ஒருத்த மட்டும் எதுக்குங்க? அந்த தரிசனத்துக்காண்டி தன்னை அவன் கொண்டு கட்டப்படணும். எல்லா கழுத மேலையும் கத்தர் ஏறலை. சொல்லுங்க, எல்லா கழுத மேலையும் சொல்லுங்க. இசக்கார் கழுத நல்ல கழுத தான். சொல்லுங்க, பலத்த கழுத தான். சொல்லுங்க, ஆனா ஏறல. அல்லேலூயா. எப்ராயிம் கழுத நல்ல கழுத தான். சொல்லுங்க, எப்ராயிம் கழுத பயங்கரமா யுத்தம் பண்ணும். நேர் முழங்கால நிக்கும். சண்டைக்கெல்லாம் மல்லுக்கு உருண்டுரும். ஆனா அது மேலேயும் கத்தர் ஏறல. எனக்கு வாழ்க்கையவே வேண்டாம், எனக்கு காடும் வேண்டாம், எனக்கு பசும்புல்லும் வேண்டாம், ஆற்றங்கர தண்ணியும் வேண்டாம், என் எஜமானுடைய வீட்டில் நான் என் வாழ்க்கையே கட்டப்பட்டு நான் முடிச்சிடுறேன். என் இச்சையை அடக்கிக்கிறேன், என் தாகத்தை அடக்கிக்கிறேன், காட்டில் மேயிறதை அடக்கிக்கிறேன். நான் என் எஜமானு கட்டப்படுறேன்னு சொல்லி கட்டப்பட்டே இருந்துச்சு. பார்த்தீங்களா? பரலோகம் தந்தி அனுப்பிட்டு அதை போய் கூட்டுவா. அல்லேலூயா. செய்தி கொஞ்சம் விளங்குதா? ஆண்டவருடைய அன்புல, தரிசனத்துல, ஏதோ ஒரு காரியத்துல நீங்களும் நானும் கட்டப்படணும். சொல்லுங்க, கட்டப்படணும். நம்மளாவே போய் இந்த ஜெயிலுக்குள்ள விழுந்துடணும். சொல்லுங்க, நான் உங்களோட போக மாட்டேன் ஆண்டவரே. மரியாளமாவே ஆண்டவர் ஏன் தெரியுமா இன்னைக்கு வரைக்கும் பேசுற பொருளா வச்சிருக்கிறார். ஒரு வார்த்தை சொல்லும் போது பைபிள்லயே பாருங்க, வாய் திறந்து, எனக்கு இன்னைக்கு காலையில தான் அந்த வெளிப்பாடு வந்துச்சு. முதல் வார்த்தை, நான் உமது அடிமை. அடிமைன்னா புரியுதா? நான் எதையுமே சிந்திக்க முடியாத ஆண்டவரே. சொல்லுங்க, அடிமை நான் ஆண்டவரே, என்னை ஆட்கொள்ளும் என் தெய்வமே. அடிமை நான் ஆண்டவரே, என்னை ஆட்கொள்ளும் என் தெய்வமே. சொல்லுங்க, என் உடல் உமக்கு சொந்தம், என் உடல் உமக்கு சொந்தம், இதில் என்னாலும் வாசம் செய்யும், இதில் என்னாலும் வாசம் செய்யும். எதுல நீங்க கட்டப்பட்டிருக்கீங்க? எது உங்களை கட்டி வச்சிருக்கு? உலகமா, குடும்பமா, ஜாதியா, இல்ல அப்பா அம்மா சேர்த்து வச்ச சொத்தா, இல்லாட்டி ஏதாவது பெரிய ஊழியரை மாதிரி அந்த நினைவா? இதுலெல்லாம் நீங்க கட்டப்பட்டீங்கன்னா உங்க லைஃப் தோல்வியில முடிஞ்சிடும். சொல்லுங்க, உங்க லைஃப் உங்க கிறிஸ்தவம் ஜெயத்துல முடியாது. செருபாபேல் ஒரே நினைப்புங்க, ஒண்ணு நான் சர்ச்சை கட்டுவேன்,
இல்லைன்னா கெட்டதை என் கண்ணு பார்க்கும், அதுக்கு பிறகு தான் சாவேன். சொல்லுங்க. நீங்க ஆண்டவருடைய காரியத்தில் நீங்களாவே வாழின்றியா போய் கட்டப்பட்டுறணும். சொல்லுங்க, நீங்களாவே போய் உங்களை அதுக்குள்ள இணைச்சிடணும். ரெண்டாவது, செருபாபேல் என்றால் என்ன அர்த்தம்னா, கல்லை கையில் வைத்திருக்கிறவன். வேகமா சொல்லுங்க, கல்லை கையில் வைத்திருக்கிறவன். பைபிள்ல 3 கல் வருது. வேத புத்தகத்துல 3 கல் வருது. முதற்கல் தலைக்கல். சொல்லுங்க, தலைக்கல், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. ரெண்டாவது ஒரு கல் 54:12 வருது. அவர் உன் கல்லுகளை நீல ரத்தினங்களாய் மாற்றி. கிருப வரங்கள் தான் இந்த கல். நம்ம கொடுத்த கிருபையை நம்ம வளர்த்து அதை நீல ரத்தினங்களா என்ன செய்யணும்? மாற்றணும். மூணாவது ஒரு கல் 1 சாமுவேல் 17 வருது. கூழாங்கல். வேகமா சொல்லுங்க, கூழாங்கல். நீங்க இந்த 3ல ஏதாவது ஒரு கல்லை உடையவங்களா இருக்கணும். சொல்லுங்க, 3ல ஏதாவது ஒன்று தலைக்கல்ல உடைய ஆளா இருக்கணும், இல்லாட்டி 54:12 உடைய ஒரு ஆளா இருக்கணும், இல்லைன்னா இந்த கூழாங்கல் கையில வைத்திருக்கிற ஆளா இருக்கணும். ஏன் பெலிஸ்தியனை சவுல் படைகள் இராணுவத்தால எவனாலையுமே ஒன்றும் பண்ண முடியல? ஏன் ஆண்டவர் அந்த கூழாங்கல்ல வச்சு முடிச்சார்? யாராவது சொல்லிட்டீங்கன்னா 5000 ரூபா தர்றேன். உண்மைக்குமே நான் 4000 ரூபா கொண்டு வந்திருக்கேன். ஐசா கிட்ட ஒரு 1000 ரூபா கைமாத்துவேன். ஏசப்பாக்குமே தந்துடுவேன். இல்லையா? அவர் ஞானம் அனந்த ஞானமானது. எதுக்கு அந்த கூழாங்கல்ல கர்த்தர் பயன்படுத்தினார்? இல்ல, அவனை அடிக்கிறதுக்கு, பெலிஸ்தியன் அடிக்கிறதுக்கு எதுக்கு அந்த கூழாங்கல்ல பயன்படுத்தி இருக்கணும் ஆண்டவர்? அவருக்கு தெரியாதா? அந்த சாமுவேல் காலத்தில் இருந்த மாதிரி இடிய இறக்கி சாவ வச்சிருக்கோம்ல. ஏன்னா அந்த பெலிஸ்தியன் உச்சந்தலம் முதல் உள்ளங்கால் வரைக்கும் நேற்று சொன்னோம், ஃபுல்லா வெண்கலத்தை சார்ந்தவன். இவனை இந்த அருவா வச்சு மற்றதெல்லாம் வச்சு எதையுமே அவனை வெட்டவும் எதுவுமே செய்யவே முடியாது. ஆனா பெலிஸ்தியனுடைய அடையாளம் இருக்கு பார்த்தீங்களா? பெலிஸ்தியருக்கு ஒரு அடையாளம். எங்க இப்போ ஐயர்னா இப்படி வச்சு 3 வச்சுட்டு வர்றாங்க. இதை மாதிரி பெலிஸ்தியருக்கு ஒரு அடையாளம். என்ன அடையாளம்னா, முழுவதும் வெண்கலங்கால மறைக்கப்பட்டிருந்தாலும் இந்த இந்த இதுக்கு நேராக நான் பெலிஸ்தியங்கிறதுக்கு ஒரு கோழிக்கா உருண்டில் ஒரு ஓட்டை இருக்கும். என்ன இருக்கும்? அது நான் பெலிஸ்தியன் அப்படிங்கிறதுக்கு என்ன அடையாளம்னா, நேராக இதில் ஒரு கரெக்டாக அந்த கோழிக்கா சைட் தான் அந்த ஒரு ஓட்டை ரவுண்டாக என்ன செய்யும் இருக்கும். ஆண்டவர் பாருங்க, வேற இவனை இது எதுவுமே இது பண்ண முடியாது. ஆனா இவன் அந்த ஓட்டைக்குள்ள போறது எதால தான் போக முடியும்? வாய் திறந்து சொல்லுங்க, கூழாங்கல்லால தான் அந்த ஓட்டைக்குள்ள போய் அடிக்க முடியும். அதான் போய் ஆற்றுக்கு போய் இந்த கூழாங்கல்ல போய் என்ன செஞ்சுக்கோ, எடுத்துக்கோ. நம்மளால எவ்வளவு பெரிய பெலிஸ்தியன் ஆவியையும் அடிக்க முடியும்? நம்மளால நமக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவரால, நமக்குள்ள இருக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால, இயேசப்பாவுடைய உயிருள்ள வார்த்தையினால, எவனையும் நம்ம அடிக்க முடியும். கிம்காங் பட்டனை வச்சு தான் அடிப்பான். நம்ம இங்க இருந்து அடிக்கலாம். புரியல? வடகொரிய அதிபர் அவன் அமெரிக்க அதிபர் பார்த்து, நான் பட்டணம் அமுக்குனா நீ செத்துருவோம்மா. அவன் நீ வந்து பட்டணம் அமுக்குனா தான் சாவோம், எல்லாரும் சாவோம். நாங்கள் இங்கேருந்தே ஒன்றை சாவடிச்சிருவோம். அழுலையா சொல்லுங்க? புரியலை? சரி விட்டுருங்க. எவ்வளோ பெரிய ஆளையும் நம்ம அடிக்கலாம். ஆனால் நம்ம எதா மாறணும்னா கூழாங்கல்லாம் மாறணும். வேகமாக சொல்லுங்க, நான் பெரிய பாறை, நான் மலை, ஒன்றும் பண்ண முடியாது. அடுத்து இப்போ இந்த மலையா இருக்கிறது தான் கூழாங்கல்லாம் மாறுது. சரியா? மலையா இருக்கிறது தான் கூழாங்கல்லாம் மாறுது. இப்போ இந்த மலையை கர்த்தர் நேசிச்சாருன்னா ரொம்ப வெள்ளத்தை இந்த கல் சந்திக்கணும்.
என்ன இப்படி ஆயிட்டியே? கூழாங்கல்னோன்னா சந்தோஷமா இருந்தீங்க, இப்போ நீங்க கூழாங்கல்ல மாறுறதுக்கு நீங்க ரொம்ப வெள்ளத்தை சந்திக்கணும்னு சொன்னோன்னா இப்படி ஆயிட்டீங்க. சொல்லுங்க, மலையை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. சரியா? இப்போ நம்மளை மலையா இருக்கிற நம்மளை தான் ஆண்டவர் பரலோகம் முடிவெடுத்துறாரு. இவனை பெலிஸ்தீனை வச்சு சோழியை முடிக்கணும்னு சொல்லி முடிவெடுத்து தான் நம்ம மேலே வெள்ள பெருக்கு, குற்றால வெள்ள பெருக்கு, குற்றால வெள்ள பெருக்குன்னு சொல்லி சில வெள்ளத்தை வர விடுறாரு. இப்போ மலை உடஞ்சிருதா சொல்லுங்கங்க? இப்போ அந்த வெள்ளத்தில் நம்மளை உருட்டி விடுறாரு. மேற்கு தொடர்ச்சி மலையிலேருந்து அந்த கல் உருண்டு 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 எதுக்கு உருட்டி விடுறாரு? பார்த்துருக்கீங்களா? நான் சார்பு பிரதர், எங்க அப்பாவை பார்த்து பேசிட்டா சார்போ ஒன்னெல்லாம் வச்சு ஒண்ணுமே பண்ண முடியாது ஆண்டருக்கு. சொல்லுங்க, நீ எல்லாருக்கும் ரத்தத்தை தான் வர வைப்ப. சொல்லுங்க, ஷார்ப்பா இருந்தா சொல்லுங்க, ஷார்ப்பா இருந்தா உன்னை வச்சு பல பேர் ரத்த காயம் தான் படுவான். அப்போ ஃபர்ஸ்ட் உடைக்கிறதுக்கு வெல்லம். சொல்லுங்க, ஃபர்ஸ்ட் உடைக்கிறதுக்கு வெல்லம். இந்த ஷார்ப்பை ஃபுல்லா உருட்டுறதுக்கு ஆனா பாட்டு மட்டும் படிக்கிறோம். அக்கினியில் நடந்து அம்புடு போய் தாங்க, நமக்கு அது என்னன்னே தெரியாது. அல்லேலூயா. மூழ்கி போகவில்லை. நான் படிக்க மாட்டேன், நான் சாராளமா பாடுறேன். எதுக்குங்க? எதுக்கு நம்ம இல்லாத பொல்லாத படிச்ச ஆளுக்கெல்லாம் ஏமாத்திக்கிட்டு எதுக்கு நம்ம? தண்ணீரை கடந்து வந்தோம். நீ எங்க கடந்த? நீ தான் தண்ணிக்குள்ள இருக்கும் போது ஐயோ காப்பாத்துங்க காப்பாத்துங்க பேதுருவ உன்னை தூக்கி விட்டாரு ஆண்டவரு. சொல்லுங்க, நீ எங்க உன்னை கூழாங்கல்லாம் மாத்திரக்கு தான் உள்ள கொண்டு விட்டாரு. நீ தான் ஐயரே எம்மரை குறித்து உங்களுக்கு கவலை இல்லையான்ட்டு இல்லை போ அப்படின்னு தூக்கி கொண்டு விட்டாரு. முடிஞ்சுதா? ஒரு திட்டத்தோட தான் உங்களை மேல நான் விட்டேன். சொல்லுங்க, ஒரு திட்டத்தோட தான் நான் உன்னை அதுக்குள்ள விட்டேன். நீ தான் ஐயரே நாங்க சாக போகிறோம் உனக்கு வந்து கவலை இல்லையான்னு சொன்னல, அதான் தூக்கி கொண்டு விட்டேன். பொம்பளை கிட்ட போய் அசிங்கப்படு. நீ கலிலேயால் ஒருத்தனா? நீ அசிங்கப்பட்டல. அந்த தண்ணி அந்த கூழாங்கல்ல உருட்டும் பாருங்க. உருட்டி 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 இந்த மேற்கு தொடர்ச்சி மலையில வச்சு நீங்க அந்த கூழாங்கல்ல பார்க்க முடியாது. ஆனா இங்க தள்ளுது போற இந்த ஆற்றங்கரை, பாவநாசம் ஆற்றங்கரையிலையோ தாமிரபரணி ஆற்றங்கரையிலையோ போனீங்கன்னா அந்த கல்லை உருண்டு உருண்டு அதுல ஒரு கூழாங்கல் இருக்கும். கூழாங்கல்ல தான் கத்தரால பிடிக்க முடியும். சொல்லுங்க, கூழாங்கல்ல தான் கத்தர் கையில பிடிக்க முடியும். மலையவும் பிடிக்க முடியாது, ஷார்ப்பான கல்லையும் பிடிக்க முடியாது. நம்ம கூழாங்கல்லாம் மாறிட்டா அப்படியே கத்தர் தூக்கிடுவாரு. அல்லேலூயா. போதுண்டா, உனக்கு இந்த தகுதி போதும். சொல்லுங்க, உனக்கு இந்த தகுதி போதும். எனக்காண்டி இப்படி மலைகளை பள்ளத்தாக்குகளை உருண்டு வந்த பாத்தியா? எனக்காண்டி வெள்ளங்களை சகிச்ச பாத்தியா? எனக்காண்டி இடம் விட்டு இடம் மாறின பாத்தியா? எனக்காண்டி மாறி 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 வந்த பாத்தியா? உன்னை வச்சு இந்த காரியத்தை முடிக்க பாருன்னு சொல்லி கையில தூக்கிடுவார். ஆண்டவருக்கு பெருசுலாம் நம்ம தேவையில்லைங்க. நம்ம மனசுல அப்படி நினைக்க கூடாது. அப்ப நைட்லாம் ஜெபிக்கணும் போல இல்ல. அவர் சித்தத்துக்கு உங்களை ஒப்பு கொடுக்கணும். சொல்லுங்க, அவர் சித்தத்துக்கு. ஆண்டவரே, நான் என்னனாலும் என்ன நீங்க மாத்திக்கோங்க, ஆனா நான் எப்படி வடிவமைக்கணும் ஆண்டவரே? நான் எப்படி இருக்கணும் ஆண்டவரே? சொல்லுங்க, நான் எப்படி இருக்கணும் ஆண்டவரே? என்னை எப்படி மாற்ற நீங்க விரும்புறீங்க ஆண்டவரே? அப்படி உங்களை ஒப்பு கொடுத்து ஊழியம் பண்ணி பாருங்க. தேவ திட்டங்களை அழகழகா உங்களை வச்சு ஆண்டவர் முடிச்சு வச்சிருவார்.
மூன்றாவது செருபாபேல் என்ற வார்த்தை கிருபை மேல் கிருபை பெற்றவன் என்ற அர்த்தம். வேகமா சொல்லுங்க. கிருபை மேல் கிருபை பெற்றவன். ஆமா, இந்த கிருபை இந்த வேர்டு மட்டும் கவனமாக கவனிங்க. பூமிக்குரிய வேர்டு கிடையாது. நன்மை, மேன்மை, உயர்வு, ஆசீர்வாதம், அதிகாரம் இதெல்லாம் பூமிக்குரியது. இந்த கிருபைங்கிற வார்த்தை மட்டும் இது இந்த உலகத்தில் உள்ளதுல அது பரலோக ராஜ்யத்தில் உள்ளது. இப்போ நம்ம எல்லாருக்கும் கிருபை இருக்கு. கிருபை இருக்க போய் தான் நம்ம இந்த இடத்துல வந்து என்ன செஞ்சுருக்கோம், ஊழியர் மீட்டிங்க்கு வந்திருக்கோம். இந்த செய்திகளை கர்த்தர் நம்மளோடு பேசுகிறார். ஆனால் கிருபை மேல் கிருபை நமக்கு இருக்கா? அந்த இடத்துல பாருங்க, ரெண்டு வார்த்தை வருது. கிருபை உண்டாவதாக, கிருபை உண்டாவதாக. என்னைக்கோ வாங்கின கிருபையை வச்சு, என்னைக்கோ பெற்றுக்கொண்ட கிருபையை வச்சு நானும் நீங்களும் பிரகாசிக்க முடியாது. அல்லேலூயா. அதான் மோசே அழகா பாட்டு பாடுறார், வாழ்நாளெல்லாம் நாங்கள் கலிகூர்ந்து மகிழும்படி. அப்ப அந்த கிருபைங்கிறது புதுசு. இப்ப நான் நேற்று உள்ள கிருபையை வச்சு நான் இன்னைக்கு ஊழியம் பண்ண முடியாது. இன்னைக்கு நான் அந்த பயணத்தை கடக்கணும், இதை நான் முடிக்கணும், வேலையை நல்ல முறையில் செஞ்சு முடிக்கணும்னா நேற்று உள்ளது நேற்று முடிஞ்சிட்டு, இன்னைக்கு நான் ஹெவன்ல இருந்து நான் கிருபையை வாங்கி ஆகணும். சொல்லுங்க, இன்னைக்கு ஹெவன்ல இருந்து நான் கிருபை வாங்கியே ஆகணும். கிருபை வாங்கியே ஆகணும். பாருங்க, பஞ்சத்துல இருந்திருக்கான், அடிமையா இருந்திருக்கான். ஆனா அழியாத ஆசீர்வாதமாகிய கிருபையை மட்டும் வாங்கிட்டே இருந்திருக்கிறோம். அப்பா சொத்தை வாங்கி இந்த உலகத்துல பிழைக்க முடியாதுங்க. நீங்க வாங்கின பட்டத்தை வச்சு பிழைக்க முடியாது. உங்க மாமியார் வீட்டில் கொடுக்குற நகையை வச்சுலாம் நீங்க குடும்பம் நடத்த முடியாது. நம்ம நல்ல முறையில் ஊழியம் செஞ்சு முடிக்கணும் அப்படின்னா, சொல்லுங்க, நல்ல முறையில் நம்ம ஊழியம் செஞ்சு முடிக்கணும்னா வல்ல கிருபை, நல்ல கிருபை, வலுவாமல் காக்கும் சுத்த கிருபை, அக்கினியில் வேகாமல் தாங்கும் கிருபை, தண்ணீரிலே மூழ்காமல் காக்கும் கிருபை, வல்ல கிருபை, நல்ல கிருபை, வலுவாமல் காக்க சுத்த கிருபை, அக்கினியில் வேகாமல் காத்த கிருபை, தண்ணீரிலே மூழ்காமல் தாங்கும் கிருபை, பலவித சோதனை இருக்கிய நேரத்தில் கிருபை தாங்கினதே, என் முடி கூட கருகாமல் போகாமல் கிருபை தாங்கினதே, பலவித சோதனை இருக்கிய நேரங்கள் கிருபை தாங்கினதே, முடி கூட கருகாமல் கூட அணுகாமல் கிருபை தாங்கினதே. அல்லே அல்லேலூயா, அல்லே அல்லேலூயா, அல்லே. இந்த புது கிருபை ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு கிடைக்கணும்னா அழுத்தமா திருத்தமா சொல்றேன், கேட்டுக்கோங்க. ஜெபிச்சாலும் அந்த கிருபை கிடைக்காது. சொல்லுங்க, வாய் திறந்து ஜெபிச்சாலும் இந்த கிருபை கிடைக்காது. இந்த கிருபை கிடைக்காது. அந்நிய பாஷை பேசினாலும் இந்த கிருபை கிடைக்காது. அது வரும். சொல்லுங்க, அது வரும். இந்த கிருபை உங்களுக்கு கிடைக்கணும்னா டெய்லி உங்க மேல ஆண்டவர் ஒரு நுகத்தை வைப்பார். சொல்லுங்க, டெய்லி உங்களுக்கு காலையிலேயே அந்த நாளுக்கு அதின் பாடுகள் போதும். இந்த வைக்கிற பாட சரி ஆண்டவரேன்னு ஏத்துக்கிட்டீங்கன்னா அந்த புது கிருபை கிடைக்கும். முறைச்சு பார்க்கல. அல்லேலூயா. உதாரணத்துக்கு சொல்றேன், என் மனைவி வீட்டில் இருக்கா.
இப்போ இன்னைக்கு காலையில் நேற்று கத்திரிக்காவா வாங்கிட்டு வந்தீங்க, சூத்த பிடிச்ச கத்திரிக்காய் அப்படின்னா உள்ள இருந்து வரக்கூடாது. என்னடி அப்போ நீ போய் வாங்கு. இது இன்னைக்கு உள்ளது. சொல்லுங்க, இது இன்னைக்கு உள்ளது. இது இன்னைக்கு உள்ளது. நாளைக்கு ட்ரெஸ்ஸாக எடுத்து கொடுத்தீங்க கிறிஸ்மஸுக்கு, பாருங்க அம்புட்டும் சாயம் போயிட்டு, அது நாளைக்கு உள்ளது. புரியலையா? புரியுங்க. அது எப்படி நம்மளுக்கு புரியாமல் இருக்கும்? நான் புரியுற மாதிரி தான் பேசுவேன். ஏசப்பா கிருபை. நான் டெய்லி ஆனால் ஒன்று இருக்கும். இன்னைக்கு மனைவி ஏசுறான்னு வைங்களேன், நாளைக்கு அப்பாவை ஆண்டவர் எழுப்பி விடுவார். நாளை கழிச்சு பிள்ளை நம்மளை பார்த்து கேட்கும், என்னப்பா ஒன்றுமே புரியுதா? நமக்கு கிருபை வருது. ஆனால் இந்த பாடு வேண்டாம். சொல்லுங்க, பாடு வேண்டாம். பாடு வேண்டாம். ஆனா கிருபை வேணும். ஆனா கிருபை வேணும். அப்படி இல்லையே. அப்படி இல்லையே. இல்லையா? பேஸ் மட்டும் வந்தா இங்க என்ன ஆகும்? எங்க கரண்ட்ல 2 இருக்கா, பேஸும் நியூட்ரல் இருக்கா? இந்த இடத்துல பேஸ் மட்டும் வந்தா என்ன ஆகும்? சரி, நியூட்ரல் மட்டும் வந்தா அம்புட்டும் வெடிக்கும். வேற என்ன செய்யும்? ரெண்டும் சேர்ந்து வந்தாதான் லைட் எரியும். பேஸும் நியூட்ரலும் சேர்ந்தாதான் லைட்ல எரியும். கிருபை எதுக்குள்ள இருக்குன்னா, ஆண்டவர் அந்தந்த நாளுக்கு நம்மளுக்கு வைக்கிற நுகத்துக்குள்ளதான் கிருபை இருக்கு. ஆச்சரியமா இருந்துச்சு எனக்கு. இன்னைக்கு காலையில தான் ஆண்டவர் பேசினார், போய் சொல்லு அப்படின்னு. ஆனா நமக்கு இந்த நுகம் வேண்டாம். சொல்லுங்க, நமக்கு இந்த நுகம் வேண்டாம். ஆனா புது கிருபை மட்டும் வேணும். சொல்லுங்க, வல்ல கிருபை அப்படின்னு பாட்டு படிக்கணும். சொல்லுங்க, வல்ல கிருபை நல்ல கிருபை பாடோடு சேர்த்து வரும் புது கிருபை. படிப்போமா? சேர்த்து வரும் புது கிருபை. வல்ல கிருபை நல்ல கிருபை பாடோடு சேர்த்து வரும் புது கிருபை. அக்கினியில் மூழ்காமல் காக்கும் கிருபை, தண்ணீரிலே மூழ்காமல் தாங்கும் கிருபை. நல்ல கிருபை நல்ல கிருபை பாடோடு சேர்த்து வரும் புது கிருபை. அக்கினியில் வேகாமல் காக்கும் கிருபை, தண்ணீரிலே மூழ்காமல் தாங்கும் கிருபை. நேற்று நான் பிரசங்கம் பண்ணிட்டு போனேன்னா, ஒரு ஐயா, ஒரு ரெவரண்ட் ஐயா என் ரூமில் வந்துருந்தாங்க. 1 மணி ஆகிட்டு ஜெபம் பண்ணிட்டு படுக்க சந்தோஷமாக படுத்தேன். காலையில் ஒரு 5 மணிக்கு ஒரு 3 கெட்ட ஜெபம். அல்லேலூயா. நேற்று உள்ள அம்புட்டு சந்தோஷமும் க்ளோஸ் ஆயிடுச்சு. என்ன ஆண்டவர், என்ன இதோட போ. சொல்லுங்க, இதோட சொல்லுங்க, இதோட போ. அல்லேலூயா. ஏசப்பா 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 அது வேண்டாம் ஏசப்பா, இப்படி போ. இல்லாட்டி நான் எப்படி வந்திருப்பேன் நினைக்கிய? நம்ம எப்படி குதிரைன்னு தெரியுமா? சொல்லுங்க, நம்ம தலையில கை வச்சு சொல்லுங்க, நம்ம குதிரை மோசமான குதிரை. கொம்பு மட்டும் இருந்தா மோடியவே க்ளோஸ் பண்ணிடுவோம். கிருபை ஜெபிச்சாலாம் கிடைக்காது. சொல்லுங்க, ஜெபிச்சாலாம் கிடைக்காது. அதெல்லாம் நம்ம ஆண்டோட இணையிறது. கிருபை வேணும்னா இன்னைக்கு சொல்லுங்க, இன்னைக்கு இந்த பாட கையில எடுத்துக்கோ. சொல்லுங்க, பாடு. சொல்லுங்க, இந்த பாட விருப்பமா போய் கையில எடுத்துக்கோ. அதுக்குள்ளதான் அழியாத நித்தியமான கிருபையும் உள்ள இருக்கு. போயிட்டு நமக்கு இது தெரியறது இல்லை, யாரும் சொல்லி கொடுக்கவும் இல்லை. எனக்கே இவ்வளவு நாள் இது தெரியாது. காலையில தான் அந்த சவுண்டு கேட்டுச்சு. டெய்லி கிருபை வேணும்னா நான் டெய்லி ஒரு நுகத்தை வைப்பேன். சொல்லுங்க, அந்த நாளுக்கு அதின் பாடுகள் இதை ஒருத்தங்க எடுத்துச்சாங்கன்னா, நான் அந்த சிலுவை எனக்கு என்ன செய்யறேன் சொல்லுங்க, சுமக்கேன் முடிவெடுத்துட்டாங்கன்னா அந்த கிருபையும் அவங்களுக்குள்ள என்ன செஞ்சிடும். ஆனா இதை எடுக்க மாட்டேன். சொல்லுங்க, இதை எடுக்க மாட்டேன், இது வேண்டான்னு நினைச்சீங்கன்னா
கிருபை கிடைக்காது. கிருபை இல்லாம நீங்க ஜெயிக்க முடியாது. சொல்லுங்க, கிருபை இல்லாம ஜெபத்துல நினைச்சு நிக்க முடியாது, பரிசுத்தத்துல நிக்க முடியாது, ஊழியத்துல நிக்க முடியாது, ஆண்டவருடைய தரிசனத்துல நிக்க, எதையுமே உங்களால செய்ய முடியாது. மாம்ச பலத்துல செய்வீங்க, தோத்துருவீங்க. நாலாவது செருபாபேல் என்றால் எதை தொடங்குறானோ, சொல்லுங்க, எதை தொடங்குறானோ அத ஜீவனை கொடுத்தாவது முடிச்சிருவான். நிறைய நம்முடைய வாழ்க்கை பாருங்க, இப்படி மீட்டிங் வரும்போது, ஏதாவது முகாம் போகும்போது, இல்லை டிசம்பர் 31 நம்ம நிறைய வாழ்க்கையில தொடங்குறோம். நான் கட்டடத்தை மட்டும் சொல்லலை, அல்லேலூயா, நான் அந்த வீடு கட்டுறதை மட்டும் நான் சொல்லலை. நம்மளுக்கும் ஆண்டவருக்கும் நிறைய ஒப்பந்தங்களை நம்ம தொடங்குறோம். நான் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, தொடங்குற படிப்பை எவ்வளவு கஷ்டப்பட்டு நம்ம முடிக்கும். தொடங்குற கிச்சன் வேலைய எவ்வளவு பேரை ஏசி முடிக்கும். அல்லேலூயா. ஆனா ஏசப்பாவுடைய காரியத்துல மட்டும் பல காரியத்தை நம்ம தொடங்குறோம். இப்படி பண்ணுவேன் ஆண்டவரே, நான் அப்படி ஜெபம் பண்ணுவேன் ஆண்டவரே, நான் அப்படி ஊழியம் பண்ணுவேன் ஆண்டவரே. ஆனா எத்தனை அறையும் குறையுமா நம்ம விட்டுருக்கோம் தெரியுமாங்க. லூக்கா 14 அழகானவர் எழுதி வச்சிருக்கிறார். நீ ஒரு காரியத்தை துவங்கிறதுக்கு முன்னக்கூட்டி நீ உன்னை தீர்மானம் பண்ணிக்கோ. சொல்லுங்க, முடிவெடுத்துக்கோ. அது முடிக்க முடியுமான்னு முடிவெடுத்துக்கோ. இதான் பிரசங்கி வெளிப்பாடா சொல்றார். தேவாலயத்துக்கு போகும்போது உன் வார்த்தை சுருக்கமா இருக்கட்டும். மனம் பதறி, சொல்லுங்க, மனம் பதறி எதையும் தேவ சமூகத்துல பேசாத. தேவ தூதர்கள் அதை கவனிச்சுக்கிட்டே இருப்பாங்க. எவ்வளவு விஷயத்தங்க வாழ்க்கையில தொடங்குறோம். நம்ம எதையுமே நம்ம முடிக்கிறதே இல்லை. ஏன்னா நமக்கு அது மேல அவ்வளவு அக்கறை கிடையாது. சொல்லுங்க, அக்கறை இருந்தால் கண்டிப்பா நம்ம அதை முடிச்சிடலாங்க. சொல்லுங்க, அக்கறை இருந்தால், கவனம் இருந்தால், பிரயாசம் இருந்தால் நம்ம முடிச்சிடலாம். யாராவது அற்பமான பால் சட்டியை வச்சுட்டு யாராவது ஒரு 20 நிமிஷம் பேப்பர் படிப்பாங்களா? யார்ட்டையாவது கதை பேசுவாங்களா? செல்போன் பார்ப்பாங்களா? யூடியூப் பார்ப்பாங்களா? சொல்லுங்க, அற்பமான பாலை அடுப்புல வச்சுட்டு பார்ப்போமா? பால் சட்டி பக்கத்தில் நிற்போம். அற்பமான பால் ஒரு கட்டத்தை தாண்டினா பால் இந்த சட்டியில இருக்காதுங்கிறது நமக்கு தெரியுதுல்ல. அல்லேலூயா. ட்ரெயின் ஒரு 10 நிமிஷம் லேட்டா போனா அந்த ட்ரெயின் அந்த இடத்துல நிக்காதுங்கிறது நமக்கு தெரியுதுல்ல. ஆனா இவர் காரியத்துல மட்டும் நம்ம ஏங்க இப்படி தொடங்கி இது ஊழியருக்கு முன்னாடி நம்ம பிரதிஷ்டை பண்ணலைங்க. இங்க காட் அமர்ந்திருக்கிறார். சொல்லுங்க, சர்வ வல்லமை உள்ள தெய்வம் தான் இங்க உலாவுறார். நம்மளாம் வேலைக்காரங்க தான், ஒர்க்கர் தான். நீங்க வச்சிருக்கிற செல்போன் ரெக்கார்டாவது அழிச்சிடலாம். இங்க நீங்க சொல்ற வார்த்தை, நான் சொல்ற வார்த்தை உடனே ரெக்கார்ட் ஆகி கவனுக்கு போயிடும். சொல்லுங்க, உடனே ரெக்கார்ட் ஆகி. ஆமா, மைக்ரோசாஃப்ட் நிறுவனம் அவன் பில் கேட்ஸ் நினைச்சாலும் அந்த சாஃப்ட்வேர் ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் நமக்கு இந்த உணர்வு இருக்கா? நம்ம இப்படி போயிட்டு மேலே நம்ம ஆண்டவர்கிட்ட சொல்லியிருக்கோம். அவன் பிரதர், நான் ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்துட்டு எங்கள் அம்மா விட மாட்டேங்காங்களா, சாவு. சொல்லுங்க, அம்மா விடாட்டி சொல்லுங்க, அம்மா விடாட்டி சாவு. ஆனா நீ ஜீவனை கொடுத்தாதான் அதை நீ முடிச்சுதான் விடணும். அல்லேலூயா. எல்லாம் வரும். சொல்லுங்க, எல்லாம் வரும்.
என்னென்ன நாள் வரும், என்ன வேணாலும் வரும். ஆனா நீ தொடங்கினத நீ முடிக்கணும். சொல்லுங்க, சொன்னதை செய்து முடிப்பீ, நீர் முடித்து தீர்க்கும் மட்டும் கைவிட மாட்டீர். சொன்னதை செய்து முடிப்பீ, நீர் முடித்து தீர்க்கும் மட்டும் கைவிட மாட்டீர். என் கையை கொண்டு தொடங்கினதெல்லாம் என் கையை கொண்டு நிறைவேற்றுவேன். என் கையை கொண்டு தொடங்கினதெல்லாம் என் கையை கொண்டு நிறைவேற்றுவேன். மறவாமல் நினைப்பவரே ஏசையா. நீ பாடுங்க. மறவாமல் நினைப்பவரே ஏசையா, நிறைவேற்றி முடிப்பவரே. நீர் நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நிறைவேற்றுவே. அல்லேலூயா. ரொம்ப தொடங்கிட்டோம், முடிக்காம ஆண்டவரை ஏமாத்திராதீங்க. சொல்லுங்க, முடிக்காம உலகத்துக்காண்டி, இச்சைக்காண்டி, பெற்றோருக்காண்டி, சமுதாயத்துக்காண்டி, கல்யாணத்துக்காண்டி, நகைக்காண்டி, வேலைக்காண்டி, தொடர்றத முடிக்காம விட்டுறாதீங்க. உள்ள போக முடியாது. 5வது செருபாபேல் என்றால் தூக்கு நூலை கையில் பிடித்திருக்கிறவன் என்ற அர்த்தம். சொல்லுங்க, தூக்கு நூலை கையில் பிடித்திருக்கிறவன். உங்க கையில என்ன இருக்கு? வரத்தை கையில வச்சிருக்கீங்களா? இல்ல ஆசீர்வாதத்தை கையில வச்சிருக்கீங்களா? இல்ல உலக மேன்மையை கையில வச்சிருக்கீங்களா? இல்லாட்டி உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரைக்கும் அழியாத இந்த வேதத்தை நான் பிடிதரமா வச்சிருக்கேனே. கோணலும் மாறுபாடுமான சந்ததியின் நடுவே நீங்கள் குற்றமற்றவர்களாய் மாசற்றவர்களாய் இருக்கும்படி ஜீவ வசனத்தை பிடித்துக்கொண்டு சுடர்களை போல பிரகாசிக்கிற நீங்கள். எல்லாருக்கும் சொல்றேன், வர முக்கியம், வல்லமை முக்கியம், எல்லாம் முக்கியம். எல்லாத்த விட நீங்க எதுல தெரியுமா மூழ்கி இருக்கணும்? வேத வசனத்துக்குள்ள நீங்க மூழ்கி இருக்கணும். சொல்லுங்க, வர முக்கியம், வல்லமை முக்கியம், ஊழியம் முக்கியம், துதி முக்கியம், ஜெபம் முக்கியம். எல்லாத்த விட வசனத்துக்குள்ள நீங்க உங்களை மூழ்கடிச்சு வச்சிருக்கணும். தடிக்கு விழு இப்படினாலே டக்குனால ஒரு வசனம் வரணும் நமக்கு. நீங்க கெட்டு போகவே மாட்டீங்க. சொல்லுங்க, சிலர் புதிய ஏற்பாட்டை மட்டும் பாருங்க, படிப்பாங்க, பிரசங்கம் பண்ணுவாங்க, பழைய ஏற்பாட்டு பக்கமே நுழைய மாட்டாங்க. 100% கள்ள தீர்க்கதரிசி யாருன்னு கேட்டீங்கன்னா இவங்க தான். சொல்லுங்க, இதையும் செய்யுங்கள், அதையும் விட்டு விடாதிருங்கள். எங்க ஏசப்பா ஊழியம் பண்ணார்ல, அவர் ஊழியத்திலேயே எதை கொண்டு வந்தார்? சொல்லுங்க, ஏசப்பா ஊழியம் பண்ணார்ல, அவர் ஊழியத்திலே எதை கொண்டு வந்து நிப்பாட்டினார்? ஏசாயா புஸ்தகத்தில் இப்படி எழுதி இருக்கிறதே, புஸ்தக சுருளில் என்னை குறித்து எழுதி இருக்கிறதே. புரியுதா? இதை மட்டும் எடுப்பேன் கையில, உடன்படிக்கை எடுப்பேன், கிருபையை எடுப்பேன், இல்ல இதையும் எடுப்பேன், அதையும் எடுப்பேன்.
அல்லேலூயா. சொல்லுங்க, தூக்கு நூலை ரொம்ப பத்திரமா இருதயத்தை வச்சுக்கோங்க. ரொம்ப பத்திரமா இதயத்துல வச்சு. தாவீது சொல்றார், பிரபுக்கள் காரணம் இல்லாம என்ன பகைச்சாங்க ஆண்டவரே, ஆனா நான் உங்க வேத பிரமாணத்தை விட்டு விலகல. உங்க வேதத்துக்கு நான் துரோகம் சொல்லுங்க பண்ணல. பொல்லாத மனுஷர் இருந்தாலும் நான் உங்க வேதத்துக்கு படி துர்க்குணத்தை விலக்கி நான் என்ன செஞ்சேன், காத்து கொண்டேன். நிரம்பி இருக்கணும். நான் அடிக்கடி சொல்லுவேன், எப்பவும் உங்க வாய் எப்படி நிரம்பி இருக்கணும் அப்படின்னா, ஆண்டுடைய வசனங்களால நிரம்பி இருக்கணும். சொல்லுங்க, ஆண்டுடைய வசனங்களால எப்பவும் காலையில தொடங்கி நைட்டு வரைக்கும் அதற்குள்ள உங்களை இணைச்சு பாருங்க. உங்க வாழ்க்கையே வேறு விதமாய் மாறிடும். 5 சொல்லுங்க, செருபாபேல் என்றால் 5 ஆவிக்குரிய அர்த்தம். வேகமா சொல்லுங்க. கட்டப்பட்டவன், கல்லை வைத்திருக்கிறவன், கிருபை மேல் கிருபை பெற்றவன், தொடங்கினதை முடிக்கிறவன், தூக்கு நூலை தொலைக்காமல் கையில் வைத்திருக்கிறவன். செருபாபேல். இப்ப 2வது ஒரு வார்த்தை பயன்படுத்தப்படுது, பலத்தினாலும் அல்ல. வேகமா சொல்லுங்க, பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல. யாரை குறித்து சொல்லுது? அல்லேலூயா. யாரை குறித்து இது எழுதப்பட்டிருக்கு அப்படின்னா, பழைய ஏற்பாட்டில் வாழ்ந்த 2 வல்லமையான தீர்க்கதரிசிகளை குறித்து எழுதப்பட்டிருக்கு. அல்லேலூயா. உங்களுக்கு இதுக்கு இன்னும் அர்த்தம் வேணும்னா நீங்கள் வீட்டில் போய் குறித்து வீட்டில் போய் தியானம் பண்ணுங்க. வெளிப்படுத்தல் 11வது அதிகாரம், மத்தேயு புஸ்தகம் 16வது அதிகாரம், மத்தேயு புஸ்தகம் 17வது அதிகாரத்தையும் சகரியா 4ஐயும் நீங்கள் ஒன்று போல வச்சு தியானம் பண்ணுங்க. இது யார் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிடும். மழையை தடுக்கக்கூடிய தீர்க்கதரிசி யார்? அர்த்தம் புரிஞ்சிட்டா? வெளிப்படுத்தல் அழகா வருது. இவங்களுக்கு அந்த அதிகாரத்தை ஆண்டவர் என்ன செஞ்சிருக்கிறார், கொடுத்துக்கிறார். அப்போ பலத்தில் கொஞ்சம் கவனமாக கவனிங்க. பலத்தில் மோசே ஊழியம் பண்ணினார். எகிப்தின் மந்திரவாதிகள் கோலை போட, இவன் போட, அவங்க செய்ய, இவங்க செய்ய, வல்லமையான காரியத்தை இந்த மோசே செய்தார். சொல்லுங்க, வல்லமையான காரியத்தை இந்த மோசே செய்தார். அக்கினியை இறக்கக்கூடிய பராக்கிரமம் எலியாவுக்கும் எலிசாவுக்கும் இருந்துச்சு. சொல்லுங்க, அக்கினியை இறக்கக்கூடிய பராக்கிரமம் இந்த எலியா எலிசாவுக்குள்ள இருந்துச்சு. ஆனா இந்த 2 பேருடைய ஊழியத்துல 6 தோல்விகள் பழைய ஏற்பாட்டில் ஏற்பட்டுச்சு. இந்த 2 பேருடைய ஊழியத்துல வேகமா சொல்லுங்க, 2 பேருடைய ஊழியத்துல பலத்திலையும் பராக்கிரமத்திலையும் ஏங்க அவர் இப்படின்னு எல்லாரும் விழுந்துடுறாங்க. இத பெருசாவே நினைக்காதீங்க. சொல்லுங்க, இத பெருசாவே நினைக்காதீங்க. அவர் கை வச்ச உடனே சொல்லுங்க, கை வச்ச உடனே நான் அது கங்கை கொண்டான்ல டீ வடை குடிச்சதை கூட சொல்லிட்டாரு. சொல்லுங்க, அல்லேலூயா. நீங்கள் வாங்க, 50 ரூபா செலவழிச்சு வாங்க. இந்த ஆறுமங்கலம் எங்கள் ஊர் பக்கத்தில் ஒரு ஊர் இருக்குது. அங்கே போனீங்கன்னா அவன் இப்படி கண்ணை மூடிட்டு வெத்தலையில் சொல்லிடுவான் நீங்கள் என்ன சாப்பிட்டீங்கன்னு சொல்லி. வெத்தலை எப்படி வச்சுட்டு சொல்லிடுவாங்க, என்ன இப்படி பாக்கிய. அப்போ அது என்ன சொல்லுங்க, புரிஞ்சுட்டா? இதில் மகிழ்ச்சி ஆகாதீங்க. சத்தியத்தை கவனிங்க. சொல்லுங்க, சத்தியத்தை கவனிங்க. பலம், மோசே பலமா ஊழியம் பண்ண, எலியா பராக்கிரமா ஊழியம் பண்ணீங்க. ஆனா ஒரு 6 தோத்துட்டீங்க தெரியுமா உங்க வாழ்க்கையில. முதல் தோல்வி, சொல்லுங்க, முதல் தோல்வி அது நிலைச்சு நிக்க கூடியதா இல்லை. 2 கொரிந்தியர் 3 வாசிக்க வேண்டாம். பவுல் சொல்றார், அழிந்து போகக்கூடிய ஊழியம் அவ்வளவு மகிமை உள்ளதா இருந்தால், சொல்லுங்க,
சொல்லுங்க, அழிந்து போகக்கூடிய அழிந்து போகக்கூடிய ஊழியம் ஊழியம் அவ்வளவு மகிமை உள்ளதா இருந்தால், அவ்வளவு மகிமை உள்ளதா இருந்தால், அழியாத இயேசு கிறிஸ்துவினுடைய ஊழியம் எவ்வளவு மகிமை உள்ளதா இருக்கணும். ஊழியம் எவ்வளவு மகிமை உள்ளதா இருக்கணும். தோல்வி அழிஞ்சிட்டு. சொல்லுங்க, மோசே பண்ணின பலம் நிலைச்சு நிக்கல. அதான் அப்படியே போட்டிருக்காரு. அந்த முக்காடு இன்னும் நீங்க படல, அந்த கூடாரம் நிலைச்சு நிக்கல. அப்படி நிலைச்சு நின்று தான் நம்மளுக்கு இன்னொன்னு தேவை. எபிரேயர்ல பவுல் அழகா சொல்றாரு, 6ல் சொல்றாரு, 8ல் சொல்றாரு. ரெண்டாவது, இந்த பலத்திலையும் பராக்கிரமத்திலையும் ஊழியம் பண்ணதுல ரெண்டாவது தோல்வி என்னன்னு சொல்லி தெரியுமா? தொடங்குனாங்க பாருங்க, அதை முடிக்கவே முடியல. சொல்லுங்க, தொடங்குனாங்க அதை முடிக்க முடியல. அவங்களால அதை முடிக்க முடியல. மோசே இவ்வளவு பிரயாசப்பட்டார். அவரை தான் கானானுக்குள்ள ஆண்டவர் கூட்டு போன்னு சொல்லிட்டார். ஆனா ஒரு தப்பு தான் பண்ணியிருக்கிறார். தப்பும் கூட நம்ம அதை சொல்ல முடியாது. ஆனா பாருங்க, அவர் அதை முடிவு பெற முடியல, முடிக்கல. சொல்லுங்க, முடிவு பெற முடியல, முடிக்கல. வரத்திலையும் வல்லமையிலையும் உங்க கண்ணு இருந்துச்சுன்னா நீங்க ஊழியத்தை தொடங்குவீங்க. ஆனா நீங்க ஊழியத்தை முடிக்க மாட்டீங்க. சொல்லுங்க, வரத்திலையும் வல்லமையிலையும் உங்க ஊழியம் ஆரம்பமாச்சுன்னா ஊழியத்தை தொடங்குவீங்க, முடிக்க மாட்டீங்க. அடுத்த ஒரு நபரை எழுப்ப மாட்டீங்க. அடுத்து ஒரு சந்ததி உங்களால எழுப்ப முடியாது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. வரும்போது கீழே பார்த்தேன் இல்லையா, அந்த போல்ல அடுத்த தலைமுறை சீசர்களை நம்ம ஊழியம் அழியாததுங்கிறதுக்கு அடையாளமே, அருள் இறந்து போனாலும் செத்து போனாலும் அருள் மூலியமா வந்த தரிசனம் சாகவே சாகாது. சொல்லுங்க, ஒரு சந்ததி அவரை சேவிக்கும், தலைமுறையாக அது ஆண்டவருடைய சந்ததி எண்ணப்படும். நீங்க வரத்திலையும் வல்லமையும் ஊழியம் பண்ற ஆட்களை நீங்க பாருங்க, அவங்க நல்லா பிரகாசிப்பாங்க. ஆனா அதுக்கு பிறகு அந்த ஊழியர்கள் மூடப்பட்டுரும். பார்த்துருக்கீங்களா? நம்ம கூட சொல்லுவோம் தெரியுமா, அவங்க அப்பா எப்படி ஊழியம் பண்ணாரு தெரியுமா? ஆனா அவங்க பிள்ளைங்க அப்படி. இதெல்லாம் வரத்திலையும் வல்லமையிலையும் வர்றதுனாலதான். புரிஞ்சிட்டுன்னு சொல்றவங்க மட்டும் கை தூக்குங்க. ஏங்க, நமக்கு கொடுக்கிற தரிசனம், கிரேஸுக்கு ஐசக்கு கொடுக்கிற தரிசனம் இந்த 2 பேரை சார்ந்தது இல்லை. அது இந்த உலகம் முடிகிற வரைக்கும் இந்த சிறுவர் ஊழியம் வந்துகிட்டே இருக்கும். ஆள் தான் மாறுவாங்க. சொல்லுங்க, ஆள் தான் மாறுவாங்க. சொல்லுங்க, ஆள் தான் மாறுவாங்க. முடிஞ்சிடக்கூடாது. அடுத்த ஆளை எழுப்ப முடியாது. 3வது பெரிய தோல்வி என்னன்னு சொல்லி தெரியுமா? எலிசா இருந்த இடத்துல ஏசப்பாவை இப்படி உட்கார வைங்க. எலியாவும் எலிசாவும் இருந்த இடத்துல ஏசப்பாவை உட்கார வைங்க. இப்போ 192 பிள்ளைங்க வந்து ஏசப்பாவை பார்த்து மொட்டை தலையானா என்ன நடந்திருக்கும்? யோசிச்சு சொல்லுங்க. என்ன பீட்டர் நடந்திருக்கும்? எலியாவும் எலிசாவும் இருக்காங்க. புரியலையாங்க? வாங்க, நீங்க வாங்க. இவர் எலியா எலிசா, நான் இல்லை, நான் ஆண்டி. ஆமா, இவர் எலியா எலிசா, இங்க ஏசப்பா நிக்காரு. இப்போ அங்க வந்து பிள்ளைங்க வந்து மொட்டை தலையா மொட்டை தான் இருக்கு. மொட்டை தலையானா என்ன நடந்திருக்கு? எங்க வேகமா சொல்லுங்க, எனக்கு டயம் ஆகிட்டு இருக்கு.
இந்த வரமும் வல்லமையும் 192 பேர்த்த சொல்லி முடிச்சுட்டு உட்காந்துக்கோங்க. சரி, இப்ப இங்க ஏசப்பா நிக்கிற ஏசப்பாட்ட வந்து, நீ பிசாசுகளின் மகன், நீ தச்சனுடைய குமாரன், இப்படின்னா ஏசப்பாட்ட வரம் இல்லாம இருந்துச்சா வல்லமை இல்லாம இருந்துச்சா? புரியலையா? புரியாமையா உங்களுக்கு இருக்கும். நம்ம மைண்ட் செட்டே நம்ம எப்படி பென்னிகேன் ஆகணுங்கிறது தானே மைண்ட் செட்டு. சொல்லுங்க, மைண்ட் செட்டு. மைண்ட் செட் எப்படி பென்னிகேன் ஆகிறது? எப்படி பென்னிகேன் ஆகிறது? அல்லேலூயா. மைண்ட் செட்டே அதானே. நம்ம எப்படி மிஷனரி ஆகிறதுன்னு சொல்லி யோசிங்க. அல்லேலூயா. சொல்லுங்க, நம்ம எப்படி ஸ்டெயின் கிரகமா மாறுறதுன்னு சொல்லி யோசிங்க. நம்ம எப்படி பொன்னம்மாள் சன்னியாசியா மாறுறதுன்னு சொல்லி யோசிங்க. நம்ம எப்படி சாராள் நவரோஜியா மாறுறதுன்னு சொல்லி யோசிங்க. வரத்திலையும் சொல்லுங்க, பலத்திலையும் பராக்கிரமத்திலையும் தொடங்குனது நடந்தது. வல்லமை வெளிப்பட்டுச்சு. 192 பேர்த்த கொன்னுட்ட. ஆனா ஆவியில வெளிப்பட்ட ஏசப்பா ஒருத்தன் சாகிறதுக்கு கூட ஏசப்பாவால முடியலங்க. ஒரே ஒரு ஆடுதான் தொலைஞ்சு போயிட்டு, கன்னத்தில் அவன் புதிய ஏற்பாட்டை பாருங்க. ஸ்தேவான் மேல கல்லை விட்டு எரியும் போது அவன் ஜெபிச்சிருந்தா ஏதாவது நடந்திருக்கும். சொல்லுங்க, அவன் ஜெபிச்சிருந்தா ஏதாவது நடந்திருக்கும். ஆவியில வந்ததுனால சொல்றான், இவர்களை சொல்லுங்க, இவர்களை மன்னியும். அதுலதான் ரவுடி சவுல் எந்திரிச்சான். அந்த இடத்துல வல்லமை நிரூபிக்கப்பட்டிருந்தா சவுல் மற்றவங்க செத்துருப்பாங்க. சொல்லுங்க, அந்த இடத்துல வல்லமை நிரூபிக்கப்பட்டிருந்தா சவுலும் மற்றவங்களும் செத்துருப்பாங்க. ஆனா ஆவி வெளிப்பட்டதுனால ரவுடியும் சொல்லுங்க, மோடியும் இந்த இடத்துக்கு வரணும். சொல்லுங்க, யோகியும் இயேசுவே தெய்வம்னு சொல்லணும். சொல்லுங்க, அஜரன் சம்பத்தும் ஆண்டவர் தான். நம்ம கவனமா கேட்டுக்கோங்க. நம்மளுக்கு எவ்வளவு தீமைனாலும் அவங்க பண்ணட்டும், ஆனா அவங்களும் இந்த அன்புக்குள்ள வரணும். சொல்லுங்க, அவங்களும் இந்த அன்புக்குள்ள வரணும். நம்மளை எவ்வளவு நாள் கேவலப்படுத்தட்டும், வல்லமை நிரூபிங்க ஆண்டவரேன்னு ஜெபிக்காதீங்க. உங்க அன்பை அவங்களுக்கு காட்டுங்க ஏசப்பான்னு ஜெபம் பண்ணுங்க. சொல்லுங்க, உங்க அன்பை அவங்களுக்கு காட்டுங்க ஏசப்பா. அவ்வளவுதான். அன்பை காட்டிட்டா தன்னால உள்ள வந்துட போறாங்க. புரிஞ்சுட்டா புரியலையா? செய்தி விளங்குதா விளங்கலையா? கொன்னுட்டிய உன்னை காட்டிட்ட, உன் பவரை காட்டிட்ட. அதுக்குள்ள ஒரு 192 ஆத்துமா இருக்க. சொல்லுங்க, அதுக்குள்ள 192 ஆத்துமா இருக்கடா. இன்னும் 3 பெரிய தோல்வி என்னன்னு சொல்லி தெரியுமா? எகிப்துங்கிற ஊருக்குள்ள இருந்துதான் இந்த ஜனத்தை வெளியே கொண்டு வர முடிஞ்சதை ஒழிய எகிப்தின் ஆவியின் கையில இருந்து இந்த ஜனத்தை மோசையால கொண்டு வர முடியல. சொல்லுங்க, எகிப்துங்கிற ஊருக்குள்ள இருந்துதான் கொண்டு வர முடிஞ்சதை ஒழிய எகிப்தின் ஆவியின் கையில இருந்து இந்த ஜனத்தை வெளியே கொண்டு வர முடியல. அதான் பவுலுக்கு கிடைச்ச வெளிப்பாடுங்க. கர்த்தரே ஆவியானவர், அவர் எங்கு உண்டோ
அங்கு விடுதலையும் உண்டு. சொல்லுங்க, குமாரன் விடுதலையாக்கினால், குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள், மெய்யாகவே விடுதலையாவீர்கள், சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். நீ ஊருக்குள்ள இருந்துதான் நவட்டின. 20 லட்சம் ஜனம் வனாந்தரத்துல ஊரை விட்டு தான் வந்துச்சு. இச்சையை விட்டு வரல, வேசித்தனத்தை விட்டு வரல, பெருந்தினியை விட்டு வரல, முறுமுறுப்பை விட்டு வரல, துன்மார்க்கமான செயலை விட்டு வரல. குத்திட்டுங்க. அருள், உன் ஊழியத்துல என்ன நடக்கு? வெளியே நான் இது பண்ணும் போது இப்படிங்க விழுறது அது எனக்கு முக்கியம் இல்லைங்க. இந்த இடத்துக்கு வந்துட்டு போன பாப்பா இனி எகிப்தின் ஆவிலிருந்து விடுதலை ஆகி போறதுதான் எனக்கு உங்களுக்கும் ஜெயம். சொல்லுங்க, நான் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால், நான் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால் பாவம் இனி என்னை மேற்கொள்ளாது, பாவம் இனி என்னை மேற்கொள்ளாது. பரிசுத்தத்துக்கு நான் கீழ்ப்பட்டிருக்கிறபடியால், பரிசுத்தத்துக்கு நான் கீழ்ப்பட்டிருக்கிறபடியால் இச்சை இனி என்னை மேற்கொள்ளாது, இச்சை இனி என்னை மேற்கொள்ளாது. சாந்தத்துக்கு நான் கீழ்ப்பட்டிருக்கிறபடியால், சாந்தத்திற்கு நான் கீழ்ப்பட்டிருக்கிறபடியால் எரிச்சல் இனி என்னை மேற்கொள்ளாது, எரிச்சல் இனி என்னை மேற்கொள்ளாது. பரலோகத்துக்கு நான் கீழ்ப்பட்டிருக்கிறபடியால், பரலோகத்திற்கு நான் கீழ்ப்பட்டிருக்கிறபடியால் அந்த சேலை என்னை மேற்கொள்ளாது, அந்த சேலை என்னை மேற்கொள்ளாது. எல்லாரும் சொல்லுங்க, பரிசுத்தத்துக்கு நான் கீழ்ப்பட்டிருக்கிறபடியால், பரிசுத்தத்திற்கு நான் கீழ்ப்பட்டிருக்கிறபடியால் அந்த கலர் என்னை மேற்கொள்ளாது, அந்த கலர் என்னை மேற்கொள்ளாது. கண்ணை மூடி எது எது உங்களை மேற்கொள்ளுது அது அப்படி மாத்தி சொல்லுங்க, மாத்தி சொல்லுங்க. எகிப்துக்குள்ள இருந்து வெளியே வர்றது முக்கியம் இல்ல, எகிப்துக்குள்ள வந்து வெளியே வர்றது முக்கியம் இல்ல, எகிப்தின் ஆவிக்குள்ள இருந்து வெளியே வரணும். சொல்லுங்க, ஸ்பிரிட்டுக்குள்ள இருந்து, ஸ்பிரிட்டுக்குள்ள இருந்து, சொல்லுங்க, ஸ்பிரிட்டுக்குள்ள இருந்து, சொல்லுங்க, ஸ்பிரிட்டுக்குள்ள இருந்து, ஸ்பிரிட்டுக்குள்ள இருந்து. எல்லாரும் கண்களை மூடுங்க, கண்களை மூடுங்க. கிரேஸ் வாமா, கிரேஸ் வாமா, கண்களை மூடுங்க. நான் செய்தியை தொடரல, சரியா? ஆணைக்கு சித்தமான சாயந்தரம் பார்ப்போம், அப்படி நாளைக்கு பார்ப்போம். எனக்கு இந்த வார்த்தை ஆண்டவர் நிப்பாட்ட சொல்றாரு. எகிப்தின் ஆவி நமக்குள்ள இருக்கக்கூடாது. நான் ட்ரெஸ் போடக்கூடாதுன்னு சொல்லல, நான் உங்களை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லல. நம்மளை வனாந்தரத்துல எல்லாமே ஆயத்தம் பண்ணிட்டாரு ஏசப்பா. மன்னாவால போசிக்க போறார். சொல்லுங்க, மன்னாவால போசிக்க போறார். டெய்லி கிருபையினால போசிக்க போறாரு. இருந்த Dress பழசாகாம காப்பாத்த போறாரு. ராஜ பாதையா நடத்த போறாரு. இந்த எகிப்தின் ஆவிலாம் எனக்கு வேண்டாம். சொல்லுங்க, இந்த எகிப்தின் ஆவி எனக்கு வேண்டாம். இந்த எகிப்தின் இச்சை எனக்கு வேண்டாம். இந்த எகிப்தின் முறுமுறுப்பு எனக்கு வேண்டாம். இந்த எகிப்தினுடைய பெருந்தீண்டி எனக்கு வேண்டாம். இந்த எகிப்தினுடைய விக்கிரக ஆராதனை எனக்கு வேண்டாம். எகிப்தினுடைய விக்கிரக ஆராதனை எனக்கு வேண்டாம். இன்னும் ரெண்ட சொல்லி ஜெபிக்க போறோம். எகிப்தின் ஆவிக்குள்ள இருந்து இந்த ஜனத்துக்கு விடுதலை இல்ல. ரெண்டாவது ஒரு ஆவிக்குள்ள இருந்து விடுதலை இல்ல. எதுல தெரியுமா? பெலிஸ்தியனுடைய ஆவியில இருந்து இந்த ஜனத்துக்கு விடுதலை இல்ல. சொல்லுங்க, பெலிஸ்தியனுடைய ஆவியில இருந்து. பெலிஸ்தியனுடைய ஆவியில இருந்து. நீங்க பாருங்க, இந்த இஸ்ரவேல் ஜனம் அப்படி வருவாங்க. அப்பப்ப இவங்களை ஒடுக்கிறதுக்கு இந்த பெலிஸ்தியர் என்ன செஞ்சிருவாங்க? பெலிஸ்தியன்னா என்ன தெரியுமா? இந்த மாம்சம். மாம்சத்துக்குரியவர்கள் தேவனுடைய ரகசியங்களை நம்ம இங்க இருக்கும் போது மட்டும்தாங்க ஆவியில நிரம்புறோம். இந்த இடத்தை விட்டு போனாலும் இந்த ஆவியில நீங்க நடந்தாதான் உங்களுக்கு ஒரிஜினலா விடுதலையா இருக்குன்னு அர்த்தம். புரிஞ்சிட்டு இருக்கிறவங்க மட்டும் கை தூக்கி அல்லேலூயா சொல்லுங்க.
மாம்சத்துக்குரியவர்கள் சொல்லுங்க, மாம்சத்துக்குரியவர்கள். மாம்சத்துக்குரியவர்கள். தேவனுடைய ரகசியம் உள்ள வராது. தேவனுடைய ரகசியம் உள்ள வராது. மாம்சமும் ரத்தமும் உனக்கு சில வெளிப்பாடுகளை தராது. மாம்ச சிந்தை உனக்கு ஜீவனை உண்டாக்காது. வேகமா சொல்லுங்க. மாம்ச சிந்தை ஜீவனை உண்டாக்காது. உன்னை நடிக்க வச்சிரும். நடிக்க வச்சிரும். பெலிஸ்தியன் ஆவியிலிருந்து பலமும் பராக்கிரமும் விடுதலை பண்ணிட்டீங்களாடா? இல்ல. சொல்லுங்க, பலமும் பராக்கிரமும் விடுதலை பண்ணிட்டீங்களா? இல்ல. மூணாவது ஒரு ஆவியிலிருந்து இந்த ஜன விடுதலை ஆகவே இல்லை. அமலேக்கியனுடைய ஆவி. சொல்லுங்க, அமலேக்கியனுடைய ஆவி. அமலேக்கியனுடைய ஆவி. அதான் சவுல் ராஜ்யபாரம் பண்ணும்போது ஆண்டவர் தூது கொடுக்கிறார். இது மேல இரக்கம் செய்யாத, கம்ப்ளீட்டா வெட்டி கொன்னுரு. சொல்லுங்க, கம்ப்ளீட்டா வெட்டி கொன்னுரு. நீ இது இப்ப கொல்லலனா சிதறி இருக்கிற 127 நாட்டுல இருக்கிற யூதர இந்த ஒரு அமலேக்கியன் என்கிற ஆமான் உங்களை கொல்றதுக்கு எழும்பிடுவான். சவுலே சொல்றத கேளு. அமலேக்கியன் ஐசக் 3வது பாயிண்ட் முடிச்சார். என்ன சொன்னார்? 3வது பாயிண்ட். 2வது பாயிண்ட் அமலேக்கியன் ஆவி என்னன்னு கேட்டீங்கன்னா பெருமை தான் அமலேக்கியனுடைய ஆவி. யாத்ராமம் 17. கர்த்தருடைய சிங்காசனத்துக்கு விரோதமா இவன் இருந்தான். சொல்லுங்க, கர்த்தருடைய சிங்காசனத்துக்கு விரோதமா யாரு? லூசியேல். வானத்துக்கு ஏறுவேன், சிங்காசனத்தின் மேல் உயர்வேன். அர்த்தம் புரிஞ்சிட்டா? சிங்காசனம் அவருக்குள்ளது. உங்களுக்குள்ள ஒரு பெருமையை நீங்க அழிக்கலன்னா உங்க எல்லைகளையே அது அழிச்சிரும். அது அவ்வளவு பவரானது. நான் அடிக்கடி சொல்லுவேன், கண்டுபிடிச்சதை சொல்றேன். கிறிஸ்தவமும் ஜனமும் பாவத்துல விழுந்து அழிஞ்சதை விட பெருமையில விழுந்து அழிஞ்சவங்க தாங்க அதிகம். வேண்டாங்க. நம்மளை ஆண்டவர் என்ன பயன்படுத்தினாலும் என்ன செஞ்சாலும் நமக்கு அது வேண்டாங்க. சொல்லுங்க, நமக்கு அது வேண்டாம். நமக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை. எல்லாம் காடுக்கு கொடுத்துட்டு விலகிருங்க. அல்லேலூயா. பாத்தீங்களா? அதான் புதிய ஏற்பாட்டுல காலில் விழும்போது டக்குன்னு நவிட்டாங்க. நாங்களும் உங்களை போல பாடுள்ள மனுஷர்கள் தானே. பாட்டு படிக்கும், செய்தி கொடுக்கும், இது நமக்கு தெரியாதுங்க. தெரியவே தெரியாது. ஆனா உள்ளுக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமா இந்த ஆமான் வளர்ந்துருவான். சொல்லுங்க, உள்ளுக்குள்ள இந்த ஆமான் வளர்ந்து 127 நாடுகள் நம்ம பரவி இருந்தாலும் நம்ம ஊழியம் பரவி இருந்தாலும் இம்மை பொழுதுல இதை காலி பண்றதுக்கு இவனுக்கு அதிகாரம் இருக்கு. உங்களை பாவத்துல இருந்து கூட கர்த்தர் தூக்கிடுவார். சொல்லுங்க, பாவத்துல இருந்து கூட விபச்சாரத்துல இருந்து கூட களவுல இருந்து கூட இச்சையில இருந்து கூட இயேசு தூக்கி நிறுத்திடுவாரு. ஆனா பெருமை இருந்துச்சுன்னா ஒரு வாய்ப்பு கூட உங்களுக்கு தர மாட்டார். நான் அனுபவிச்சு சொல்றேன். பலத்துல ஊழியம் பண்ண மோசே, பராக்கிரமத்துல ஊழியம் பண்ண மோசே, வல்லமையை வெளிப்படுத்தினீங்கடா.
சொல்லுங்க, வல்லமை வெளிப்படுத்துனீங்க, வல்லமையை வெளிப்படுத்துனீங்க. ஆனா நிலைச்சு நிக்கிற ஊழியத்தை பண்ணல. ஆனா நிலைச்சு நிக்கிற ஊழியத்தை பண்ணல. தொடங்குனதை முடிக்கல. தொடங்குனதை முடிக்கல. ஆத்துமாவை காப்பாத்தல. ஆத்துமாவை காப்பாத்தல. எகிப்தின் ஆவியிலிருந்து விடுதலை பண்ணல. எகிப்தின் ஆவியிலிருந்து விடுதலை பண்ணல. பெலிஸ்தியன் ஆவியிலிருந்து விடுதலை பண்ணல. பெலிஸ்திய ஆவியிலிருந்து விடுதலை பண்ணல. அமலேக்கின் கையில இருந்து விடுதலை பண்ணல. அமலேக்கின் கையிலிருந்து விடுதலை பண்ணல. ஆனா பரலோகம் இப்ப முடிவெடுத்துச்சு. வரத்துல ஊழியம் பண்ணதும் போதும், வல்லமையில ஊழியம் பண்ணதும் போதும். ஆனா நான் இனி உங்களை துவக்க விட மாட்டேன்டா. சொல்லுங்க, இனி நான் உங்களை துவக்க விட மாட்டேன்டா. துவக்க விட மாட்டேன். சொல்லுங்க, இனி அவங்களை துவக்கலாம் விட மாட்டேன்டா. அவங்க 2 பேரும் தோத்துட்டாங்க. சொல்லுங்க, அவங்க 2 பேரும் தோத்துட்டாங்க. அவங்க 2 பேரும் தோத்துட்டாங்க. ஆனா உங்களை துவக்க விட மாட்டேன்டா. ஆனா உங்களை நான் துவக்க விட மாட்டேன்டா. நீங்க ஜெயிக்கணுங்கிறதுக்காண்டி ஏன் ரத்தம் பூமியில வரும்டா. ஏன் ஆவி? சொல்லுங்க, எலியாவின் ஆவி இல்ல. எலியாவின் ஆவி அல்ல. மோசே ஆவி இல்ல. மோசே ஆவி அல்ல. இனி ஏன் ஆவியில உங்களை இயக்க போறேன். இனி ஏன் ஆவியில உங்களை இயக்க போறேன். இனி நீங்க வாழ்க்கையில தோக்கவே மாட்டீங்க. வாழ்க்கையில தோக்கவே மாட்டீங்க. முடிக்காம போக மாட்டீங்க. முடிக்காம போக மாட்டீங்க. ஆட்களை கொல்ல மாட்டீங்க. சொல்லுங்க, பலத்தினாலும் அல்ல. பலத்தினாலும் அல்ல. பராக்கிரமத்தினாலும் அல்ல. பராக்கிரமத்தினாலும் அல்ல. உங்க ஆவியினால. உங்க ஆவியினால. சொல்ல, உங்க ஆவியினால. உங்க ஆவியினால. நான் முடிக்கல, நான் அடுத்து தொடருவேன். என் பகுதியில இந்த வார்த்தையை பரிசுத்த ஆவியானவருடைய 5 பகுதிகளை உங்க மத்தியில ஆண்டுடைய கிருபையினால பேசுவேன். நம்ம எல்லாருமே சேர எடுத்துட்டு, முடியாதவங்க மட்டும் சேர்ல உட்கார்ந்துக்கோங்க. ஒரு 10 நிமிஷம் இந்த 3 விதமான ஆவியில இருந்து நமக்கு விடுதலை வேணும். எனக்கு குறிப்பா அந்த எகிப்தின் ஆவியை உங்களுக்கு சொல்றார். அல்லேலூயா. ஊரை விட்டு தான் வெளியே வந்திருக்கீங்க, ஆனா அந்த ஆவியிலிருந்து நமக்கு விடுதலை இல்லை. எல்லாரும் கண்களை மூடி சேர நகட்டிட்டு முழங்கால் போடுங்க. இது எனக்கும் சேர்த்துதான், என் குடும்பத்துக்கு சேர்த்துதான். தங்கச்சியோட சேர்ந்து அழ போறோம். எகிப்தின் ஆவி எங்களுக்கு வேண்டாம், எங்க குடும்பத்துக்கு வேண்டாம் ஆண்டவரே, எங்க பிள்ளைகளுக்கு நீங்க அழுதாதான் விடுதலை கிடைக்கும். இல்லைன்னா கானானுக்குள்ள போக முடியாது. மன்னாவை சாப்பிட்டாலும் போக முடியாது. காடைய பார்த்தாலும் போக முடியாது. பெரிய பெரிய அற்புதத்தை பார்க்கலாம், வானானுக்குள்ள போக முடியாது. அசுத்த ஆவி நம்மளை ஆட்கொள்ள கூடாது. பரிசுத்த ஆவிக்கு நம்ம அடிமையாகணும். மரியாள் போல நம்ம அடிமையாகணும். பரிசுத்த ஆவியில நிரம்பணும். பரிசுத்த ஆவியுடைய நினைவினால ஆட்கொள்ளப்படணும். வாய் திறந்து கண்களை எல்லாரும் மூடுங்க. எகிப்தின் ஆவி எங்களுக்கு வேண்டாண்டவரே, எகிப்தின் ஆவி எங்களுக்கு வேண்டாம். அது எங்களை நாசப்படுத்திரும். அது எங்களுடைய அழைப்பை கெடுத்துரும். அது காணாத போக விடாம தடுத்துரும். பொல்லாத ஆவியே, பொல்லாத ஆவியே, Riba shakara duriya khadara kadaraba riba kaduri bi kadara kadaraba rima shandara badiya kadara kadaraba oriya kalabodiya kadara duri biriya kadara kadaraba ஒரு விடுதலை வேணும் ஆவியானவரே. இந்த கால வேளை விடுதலைக்காக வந்து நிக்கிறோம்ப்பா. எஸ் எல்லாரும் கதறுவோம். இது ஒரு நல்ல நேரம், கதறுகிற நேரம். வாயை திறந்து பரலோகத்தை பலவந்தம் பண்ணுவோம். கர்த்தர் தான் விடுதலை தர முடியும் நமக்கு. நம்ம கண்ணீரை பார்த்து அவர் தான் விடுதலை தர போறாரு. அல்லேலூயா. விடாதீங்க, அவருடைய பாதத்தை விட்டுறாதீங்க. இன்னும் எத்தனை நாட்கள் தான் நம்ம இந்த ஆவியோடு போராடி கொண்டு இருப்போம். போதும்பா, முடியல ஆண்டவரே, போதும் ஆண்டவரே. Yes Lord, Rabba Shakara Kara Daraba Riga Bara Dura Baba Shakara Daraba Ribaba இஸ்ரவேலுடைய பெருமூச்சை கேட்டார் அல்லவா? இந்த கால வேளைங்க ஒரு பெருமூச்சின் சத்தம், ஒரு கதறுதலின் சத்தம் பரலோகத்தை எட்டட்டுமே. அப்பா, எத்தனை நாட்கள் ஆண்டவரே எங்களுக்கு ஒரு விடுதலை வேணும் ஆண்டவரே. எகிப்தின் ஆவிலிருந்து எங்களுக்கு விடுதலை வேணும் ஆண்டவரே. எகிப்தின் ஆவிலிருந்து எங்களை விடுதலை பண்ணுங்கப்பா.
எங்களை விடுதலை பண்ணுங்க. மோசையால விடுதலை பண்ண முடியலப்பா. மோசையால விடுதலை பண்ண முடியல. ஆனா உங்களால முடியும் தானப்பா. உங்களால முடியும் தானே ஏசப்பா. எங்களை விடுதலை ஆக்குங்கப்பா. உங்க பேர் விடுதலை நாயகன் தான் ஆண்டவரே. சத்தியத்தை அறிவிகள் சத்திய விடுதலை ஆக்க சொன்னீங்களா ஆண்டவரே. எங்களுக்கு சத்தியத்தை சொல்லி கொடுக்குறீங்களாப்பா. இந்த நிமிஷம் எங்களுக்கு விடுதலை கொடுங்க. 18 வருஷமா சாத்தான் கூனியை கட்டி வச்சிருந்தது போல ஊழியர்களாகிய எங்களை கூட பிசாசு சில ஏரியால கட்டி வச்சிருக்கிறப்பா. சில ஆவிகள் எங்களை பின்தொடர்கிறதப்பா. அது இப்பவே இந்த நிமிஷம் அது நொறுங்கி விழணும்ப்பா. பார்வோனுடைய ஆவி சிவந்த சமுத்திரத்தை கம்ப்ளீட்டா காலி பண்ணிருங்க ஆண்டவரே. கம்ப்ளீட்டா காலி பண்ணிருங்கப்பா. தடயம் கூட இல்லாத அளவுக்கு. எஸ் லார்ட். கேளுங்க கேளுங்க. உங்க விடுதலை உங்க கையில தான் இருக்குது. அபிஷேகம் பெற்றிருக்க பிள்ளைங்க அந்நிய பாஷையில கேளுங்க விடுதலைய. அது உடையும். அந்த காரியம் அப்படியே உடையும் உங்களுக்குள்ள. அந்த நுகத்தை கர்த்தர் ஒட்டைப்பார். பார்வோன் நம்ம மேல வச்ச நுகத்தை கர்த்தர் ஒட்டைப்பார். இப்போ இங்க ஒரு சத்தம் எழும்புனா ஆண்டவரால் எப்படிங்க சும்மா இருக்க முடியும்? இஸ்ரவேலுக்காக மனது இறங்கினாரே, எனக்காக இறங்க மாட்டாரா? என் தேவன் இஸ்ரவேலுக்காக மன இறங்கினாரு. நம்ம ரத்தத்தால கழுவப்பட்டவர்களாச்சே. அவருடைய ரத்தம் நமக்குள்ள ஓடுதே. நமக்காக இறங்க மாட்டாரா? இறக்கம் அந்த காலை வேளையில கடந்து வரட்டும்பா. எங்க மேல உங்க இறக்கம் கடந்து வரட்டும்பா. எங்களுக்கு இன்னைக்கு இந்த செஷன் ஒரு விடுதலை வேணும். எங்களுக்கு இந்த நிமிஷம் ஒரு விடுதலை வேணும். அது எத்தனை ஆண்டு பின்தொடர்கிற பார்வோனா இருந்தாலும், அது எங்க முன்னோர்கள் வழியாய் பின்தொடர்கிற பார்வோனா இருந்தாலும் எங்களுக்கு விடுதலை வேணும். ஒரு போராட்டம் நடக்கட்டும். ஒரு பலவந்தம் நடக்கட்டும். அது சாதாரண ஆவி இல்ல. சிலுவைக்கு முன்னாடி வந்து நிக்கிறோம்ப்பா. சிலுவைக்கு முன்னாடி வந்து நிக்கிறோம்ப்பா. அந்த ரத்தத்தின் வல்லமைக்குள்ள வந்து நிக்கிறோம் ஆண்டவரே. ரிமா கஷகரா துரபா கரதரா ரிபா கஷேகரா ஹந்தலரே ரிமா கரா துரபா பாபா கரபா. அதிகாரத்தோடு கண்ணீரோடு ஒரு விடுதலை கொடுத்து அனுப்புங்கப்பா. எங்களுக்கு ஒரு விடுதலை கொடுத்து அனுப்புங்கப்பா. இனி அந்த ஆவி எங்களை தொடரக்கூடாது. இனி அந்த ஆவி எங்களை பின்தொடரக்கூடாது. இயேசுப்பா, இயேசுவே, இயேசுவே, உங்க நாமத்துல தானப்பா அந்த விடுதலை இருக்கு. இயேசுவே, பஸ் ஆட்டுக்குட்டி ஆனவரே, ஆட்டுக்குட்டி ஆனவரே, உம்மை நோக்கி பார்க்கிறோம், உம்மை நோக்கி பார்க்கிறோம் அப்பா. வனாந்தரத்துல சுத்தின நாட்கள் போதும் ஆண்டவரே. விடாய்த்து போய் வந்திருக்கிறாங்களே ஆண்டவரே. ஆண்டவரே ஷகரபலகரபா, எங்க ஜெபத்தை கேட்கிறீங்க. எங்களுக்கு அடையாளமான விடுதலைய இன்னைக்கு கொடுத்து அனுப்புங்கப்பா. ரிகபா ஷகரதலரபா ரிபா கரபா ஷகரதலரகரபா ரிமா கரதல பஷபரகலரபோ ரிகதுர பலகரபலகரபோ. எங்களை முன்னேற விடாம தடை பண்ணி கொண்டிருக்கிற அந்த ஆவி
எங்களை ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சா 10 ஸ்டெப் பின்னாடி இழுக்கிற ஆவி இப்போ அந்த நுகம் உடையட்டும் ஆண்டவரே. எங்களுக்காக ஒரு யுத்தத்தை ஆரம்பிங்கப்பா. அந்த எகிப்தின் ஆவியோட யுத்தம் ஆரம்பமாகட்டும். இந்த யுத்தத்தை உங்களால அதை செய்ய முடியும் ஆண்டவரே. இந்த யுத்தத்தை உங்களால அதை செய்ய முடியும்ப்பா. கலங்கடிங்கப்பா. எகிப்தின் ராணுவங்களை கலங்கடிங்கப்பா. எங்க வாழ்க்கைய ராணுவத்தை போல பிசாசு பின்தொடருகிறான்ப்பா. பெரிய பெரிய ரதங்களை வச்சு எங்களை பின்னாடி வரான்ப்பா. யுத்தம் பண்ணுங்கப்பா. எங்களுக்காக ஒரு யுத்தம் இப்ப இந்த முகாம்ல நடக்கட்டும். இன்னும் விண்ணப்பத்தின் ஆவியை கத்தர் ஊற்றி இருக்கிறாரு. ஜோமனுங்க கேளுங்க, கத்தர் கேட்கிறாருங்க. இந்த முகாம் முடிஞ்சு போறதுக்குள்ள ஒரு பெரிய விடுதலை, டெலிவரன்ஸ். ரபஷா கரதா ஹந்தனமா லிமரா கரதுரிபியா கடரகதுரிபியா நனமா ரேகா பஷா கரதுரபலமா. எகிப்தின் நிந்தையை நீக்கி போடுங்கப்பா. எகிப்தின் நிந்தையை உமால் இராதபடி செய்வேன் சொன்னீங்களே. எல்லாரும் மேலே எகிப்தின் நிந்தையோட தானே அலைந்து கொண்டு இருக்கிறோம். எகிப்தின் வாசனை எங்க மேல இருக்குதானே ஆண்டவரே. இது எல்லாவற்றையும் எங்களை விட்டு நீக்குங்கப்பா. எகிப்தின் வாசனை இருக்குல்ல. ஒருவேளை சில பேரை பிசாசு தொடராம இருக்கலாம், ஆனா அந்த வாசனை அடிக்கடி வீசுது இந்த வாழ்க்கையில. எகிப்தின் வாசனை இருக்குதானே, எகிப்தின் வாசனை இருக்குதானே, எகிப்தின் வாசனை இருக்குதானே. ஒருவேளை பின்தொடராம இருக்கான வாசனை இருக்குதானே. அந்த ஸ்மெல்ல கூட ஆண்டவர் மாத்த நினைக்கிறாரு. அந்த ஸ்மெல்ல கூட ஆண்டவர் மாத்த நினைக்கிறாரு. எகிப்தின் வாசனை கூட எங்களுக்கு வேண்டாம் ஆண்டவரே. எங்களை விடுதலை பண்ணுங்கப்பா. உங்க ஸ்வீட் அரோமா எங்களுக்குள்ள வரட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, ஜப தூபம், அந்த தூபத்தின் வாசனை தான் எங்க மேல இருக்கணும் ஆண்டவரே. பரலோகத்தை ஈர்க்கிற வாசனை தான்ப்பா எங்க மேல இருக்கணும். பிசாசு எங்க மேல கெட்ட வாசனைகளை வச்சிருக்கிறான்ப்பா. இயேசுவே, அந்த நுகம் மாறட்டும். எகிப்தின் நுகம் மாறட்டும் ஆண்டவரே. எங்களால முடியலப்பா. இந்த நுகத்தை சுமந்துட்டு ஓட முடியல ஆண்டவரே. எங்களுக்கு ஒரு விடுதலையை தந்து தான் அனுப்பணும். நீங்க அந்த சத்துருவோட யுத்தம் பண்ணுங்கப்பா. ஷகரபா திகபல கரதல ரிபா கர ஷகர துரா கடரபா ரிகா பஷகர துரா பாபா கரபோ ரிகா பஷகர கரதரே ரிமலர துரி பியா கடரபோ ரிகலரபோ. பாதத்துல விழுறோம் ஆண்டவரே. ஒரு யுத்தத்தை ஆரம்பிங்கப்பா. எகிப்தின் ஆவிலிருந்து விடுதலை பண்ணக்கூடிய யுத்தம் ஆரம்பமாகட்டும் அப்பா. இயேசுவே, சிலுவைக்கு முன்னாடி வந்து நிக்கிற எங்களை பாருங்கப்பா. தொய்ந்து போனவர்களாய் வந்து நிக்கிறத பாருங்க ஆவியானவரே. எங்களை அடிமையாக்க நினைக்கிறான்ப்பா பிசாசு. அன்னைக்கு நேரத்துல நாங்க அடிமை அல்லப்பா, நாங்கள் விடுதலை பெற்றவர்கள். நாங்க அடிமை அல்ல, நாங்க விடுதலை பெற்றவர்கள். சிலருக்கு பின்தொடரலான சிலர் மேல எகிப்தின் வாசனை அப்படிங்கிற ஒரு வார்த்தையை கொடுக்கிறார் ஆண்டவர். நம்ம நற்கந்தத்தை கெடுத்து வச்சிருக்கிறான், நல்ல பெயரை கெடுத்து வச்சிருக்கிறான். அது கூட எகிப்தின் ஆவிதான். எங்க போனாலும் நம்ம பேரை கெடுக்கிற ஒரு ஆவி. ரமஷே கரூபி ஆந்தனா கரபோ ரி பகாதூர கடர கடரியா லீ பகாதூரி கடர பரபா ரி மஷா கரபோ.
நிழல் வேண்டாம்ப்பா. எகிப்தின் நிழல் வேண்டாம். எங்களை எகிப்தின் நிழல் கூட பின்தொடரக்கூடாது. அந்த நிழல் கூட பின்தொடரக்கூடாது. வேண்டாம். அந்த நிழல் கூட எங்களுக்கு வேண்டாம். அப்பா, நாங்கள் உங்களை சார்ந்து கொள்றோம்ப்பா. நாங்க உங்களை மட்டுமே சார்ந்து கொள்றோம் ஆண்டவரே. நாங்க உங்களை மட்டுமே சார்ந்து கொள்றோம். வேண்டாம்ப்பா, பின்னானவைகள் வேண்டாம். பின்னானவைகள் வேண்டாம். விட்டு வந்த பாரம்பரிய கிரிகள் வேண்டாம்ப்பா. விட்டு வந்த விக்கிரக கிரிகள் வேண்டாம்ப்பா. இயேசுவே ஷகரகரதலபா, உங்க குமாரத்திகள் குமாரர்களாகிய எங்களுக்காக எகிப்தின் ஆவியோடு யுத்தம் பண்ணுவீராக. ஷகரதலபா ஷகரதரபா அரையாக்கரபோ துரிபியாக்கரபா ரிமஷபல அந்துனமரியாக்கரபலபா ரிமஷகரதுரபஷகரதலபா. கெஞ்சி கேளுங்க, விடாதீங்க. அவருடைய வஸ்திரத்தை பிடித்த ஸ்திரீக்கு என் தேவன் அவ்வளோ பெரிய சாபத்தை நீக்குவார்னா, இன்னைக்கு அவருடைய வஸ்திர தொங்கல் இந்த இடத்துல இருக்கிறது உண்மைனா, அந்த வல்லமை இன்னைக்கு எங்க வாழ்க்கைக்குள்ள புறப்படட்டும். அந்த வல்லமை இன்னைக்கு எங்க வாழ்க்கைக்குள்ள புறப்படட்டும். பின்தொடர்கிற சாபங்களையும் பின்தொடர்கிற எகிப்தின் ஆவி, பின்தொடர்கிற எகிப்தின் நிந்தைகள் எல்லாம் இன்னைக்கு எங்களை விட்டு விலகுவதாக. அந்த வஸ்திரத்திலிருந்து புறப்படுகிற ஒரு வல்லமை என் ஜனங்களுக்குள்ளாக, எங்க ஊழியர்களுக்குள்ளாக, ஒரே முன்னாடி நிற்கிற எங்களுக்குள்ளாக அந்த வல்லமை வெளிப்படட்டும்பா. அந்த க்ஷணமே உதிரத்தின் ஊரல் நின்று போனது போல right now அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைப்பீராக. இனி அது எங்களை தொடரக்கூடாது. இனி அது எங்களை மேற்கொள்ள கூடாது. முற்றுப்புள்ளி வைங்க. நாங்க கம்ப்ளீட்டா எங்களை தகன பலியா ஒப்பு கொடுத்திருக்கிறோம்ப்பா. 100க்கு 100 உங்க பாதத்துல எங்களை சமர்ப்பிச்சிருக்கிறோம். பழசு வேண்டான்னு தூக்கி எறிய விட்டு கொடுத்திருக்கிறோம். நேற்று இருந்து எங்களை கிளீன் பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க. எங்களை சுத்திகரிச்சுக்கிட்டே இருக்கிறீங்க. உலகம் வேண்டான்னு சொல்லி இருக்கிறோம்ப்பா. எங்களை விடுதலையாக்கி அனுப்புங்க. எங்களை விடுதலையாக்கி அனுப்புங்க. உங்க பார்வை எங்க மேல வரட்டும். எங்க வாழ்க்கைய பாருங்க இயேசுப்பா. எங்க நிலைமைகளை பாருங்க ஆண்டவரே. ரபஷகரதரதரபா ரிபகஷகரதுலபரகலரபா. ஜெயமெடுக்க பிறந்தவன் அடிமையாய் மாறிவிட்டானே அப்பா. ஜெயமெடுக்க பிறந்தவர்களாக எங்களை அடிமையாக்க நினைக்கிறானே. நோ ரைட்ஸ் லார்ட். எல்லாம் இல்லீகல் ஆண்டவரே. பிசாசு இல்லீகலா எங்க லைஃப்ல உரிமை கொண்டாடுகிறான். ஆனா அதை எல்லாம் உடைத்து கொண்டு இருக்கிறீங்கப்பா. அதெல்லாம் உடைச்சு கொண்டு இருக்கிறீங்க ஆவியானவரே. ஷகரா கரா பலா கரா தரபா ரிகபோத்யாந்தனே மலஹந்தரபா. எல்லாம் அந்நிய பாஷையில் ஆண்டவரோடு ஓ ஷகரா கரா தரபா ரிகதுரி பியா கடர கதரபா ரிமா ஷேகே ரஹந்தரா ரிமா லஹந்துர பலர கடரபா ரிமா ஷேகே ரா கரா கலபா ரிகதுரி பியா கடரபா ரே மஹந்தன கடரபா ரி ஷந்தர கடர கதரபா ரிகதுரி பியா தரா லிபா ரஹந்தனே மரகதுர பகடரபா. எஸ் 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 ஜெபிங்க ஜெபிங்க ஜெபிங்க. வாயை திறந்து அந்நிய பாஷையில ஓ ராகா ராகா தாரா பா ஷேகே ரபா ரே கபோ ஷேகே ரபா லே ஹந்தன கடரப தூர கடர கதியாந்தனே அல்ப கதியா கடரே கஷக்கரபா ஹஸ்த கடகரியா கேரே மே ஹந்தனா லே மா ஷேகா தூர கதா ஹஸ்யா கே ஹஸ்த கடகபதியாந்தனே கட அந்தரே குடரபோ ஷேகடரபா
Shekara karaba hanta nama laba rekabo shekaraba rekabo shekada le kadar badiyante ne malakadara asta gadar ke mahantanaba le magadara khatura khadene aste ri mahandana adare kurba le mashatar ya kadare asta gadare kadara alla kadare makhadaraba rek shekadaro hantana este gadaro ki mahandana ere moshetere ara Handana, Elebe Roshetere, Ariakatere Kamahandana, Elebo Shekara, Ereba Kadaraba, Yella chariots or the wheel and a color taste in Amatna. Yes. Shakaraba Lahandanama, Rakaba, Yenga Povandavare, Yenga Povo. விடுதலை உங்ககிட்ட தானே இருக்கு. விடுதலை உங்ககிட்ட தானப்பா இருக்கு. ஷகரஹண்டரா எல்லே கராபரா ரேகபாஷே ரேகபோதிரா ஹந்தனா ரேபலா கந்தனமே அரபோஷேட்டரே அஸ்தகடரே கேரமா எங்க போவாண்டவரே எங்க போவோம் Rema khatyandne bada khatya hastagadare shadaro Rema kadara kadare Rema shakarabo Ale bakare koma handana era shekalo Rema katyandne ele ma shekoro etya keme sekoro Rema shekoro ma katyandana Riba katana Rikabo shabala karabo Riba karadalarabo Vidudala venu andavare Shakara karadaraba Shakala barakadalaraba Rigala bashakaraba எகிப்தின் சேனையை கலங்க பண்ணுகிற தேவனே எகிப்தின் சேனையை கலங்க பண்ணுகிற தேவனே எங்களுக்காக எழுந்தருள்வீராக எங்களுக்காக எழுந்தருள்வீராகப்பா நாங்க திரும்பி பார்த்தா கூட தடை இல்லாத அளவுக்கு கம்ப்ளீட்டா எராடிகேட் பண்ணுங்கப்பா. நக்கபஷகரதரபா ரீமகதலபா ரீமஷகரதரபா ரீகதுரபஷகலபா ரீகதுரபஷகரபா பழைய நினைவுகள் வேண்டாம்ப்பா. பழைய எண்ணங்கள் வேண்டாம் ஆண்டவரே. பழைய காரியம் எங்களுக்கு வேண்டாம். புதிய பாதையில நடத்தும் போது அதுக்கு 100க்கு 100 எங்களை விட்டு கொடுக்கிறோம். எங்களை தகன பலியா மாத்துறோம். ஆண்டவருக்கு அடிமெண்ட் கம்ப்ளீட்டா விட்டு கொடுக்கிறோம். எகிப்தின் ஆவி எங்களை உரிமை கொண்டாடுற காரணம் நிறைய நேரம் நேற்று கேட்டது போல சோவி போட்டு தான் பார்க்குறோம். ஆண்டவர் என்ன சொல்றாரு பாப்போம், கேட்டுட்டு அப்படியே போயிடுறோம். ஆண்டவரே இல்லப்பா, வாழ்க்கையை உடைச்சு ஊத்துறதுக்கு தான் இங்க வந்திருக்கோம். ஆண்டவர் என்ன சொல்றாரு பாப்போன்னு கேட்டுட்டு போறதுக்காக வரல. உண்மையா மனம் திரும்பி வந்திருக்கிற எங்களுக்காக நீர் யுத்தம் பண்ண உண்மையுள்ளவரா இருக்கிறீங்கப்பா. ரியல் ரிப்பண்டன்ஸோட வந்திருக்கிறோம்ப்பா. உங்களை உண்மையா தேடணுங்கிற எண்ணத்தோட வந்திருக்கிறோம். உங்க கட்டளைக்கு கீழ்ப்படினுங்கிற எண்ணத்தோட வந்திருக்கிறோம். நீங்க சொல்றபடி எங்க வாழ்க்கையை அமைச்சு கொள்ளுங்கிற எண்ணத்தோட இங்க வந்திருக்கிறோம்ப்பா. The great deliverance. We need to experience the great deliverance, oh God. இந்த 3வது நாள் முகாம் முடிச்சு வெளியே போனதுக்கு அப்புறம் எங்க வாழ்க்கையில ஜெய சத்தத்தையும் வெற்றியின் சத்தத்தையும் தான் நாங்க கேட்கணும். ஆண்டவரே
தோற்று போன நாட்கள்லாம் முற்றுப்புள்ளி வைக்கப்படுவதாக. தோற்று போன நாட்கள் எல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கப்படுவதாக. எப்பேற்பட்ட பெலிஸ்திய ஆவிகளா இருந்தால், அமலேக்கின் ஆவியாக இருந்தால், எங்க பெருமைகள் எல்லாம் இங்க உடைக்கிறான். நாங்கிற பெருமைலாம் இந்த பலிபடத்துல உடைச்சு ஊத்திட்டு போறோம் ஆண்டவர். இனி அமலேக்குக்கு எங்க வாழ்க்கையில இடம் இல்லை. இனி பெருமைக்கு எங்க வாழ்க்கையில இடம் இல்லை ஆண்டவர். Jesus, Holy Spirit,